பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் உறுப்பினர்களாலுமே நடத்தப்படுகின்ற இந்த அறக்கட்டளையிலே பல்வேறு சிவப்பணிகளை நாம் செய்து வருகின்றோம். அதில் முக்கியமாக நாம் சொல்வது இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற பாடம். சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடத்திட்டத்திலே ஒரு மேல்நிலை வகுப்பாக ஆனந்தராசன் ஐயா அருளிய இந்த சித்தாந்த விளக்கம் வினா விடை என்கின்ற நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதிலே 204 கேள்விகள் இருக்கின்றன. நாம் அது தொடர்ச்சியாக சிந்தித்து வருகின்றோம். சென்ற வகுப்பிலே எதுவரை பார்த்தோம்? சண்முக வடிவு எந்த இதிலிருந்து நம்ம இந்த தடவை பார்க்கணும்? எது பார்க்கணும் இந்த இன்னைக்கு? யாராவது ஒரு மெசேஜ் பண்ணுங்க. 25. ஓகே 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 நன்றி நன்றி நன்றி. புத்திசாலி மாணவர்கள், நீங்களாம் நான் குறித்து வச்சிருக்கிறேன், இருந்தாலும் நீங்களாம் அலர்ட்டாக இருக்கீங்களான்னு பார்க்குறேன். ஓகே 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 ஓகே. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப ஈஸியான வகுப்பு. இந்த வகுப்பிலே நம்மளுடைய கேள்விகள் 25, 26, 27, 28, 29, 30, 31, 32 இந்த கேள்விகள் அத்தனையும் இப்போ நம்ம படிக்க வேண்டாம். இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறோம். இது என்னுடைய புத்தகத்தில் நான் ஒரு ஸ்டாப்லர் போட்டு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக இது உள்ள அந்த கேள்விகள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ற வகுப்பு முடிந்தது. இது 26. 26லேருந்து அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே இது ஒரு 10 பேஜ் ஸ்டாப்லர் போட்டு வச்சுருக்கேன். பிரிக்க முடியாது. ஸோ ஒரே இதாக ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு அடுத்ததாக இங்கே வந்துட்டோம். இது மாதிரி நீங்கள் ஸ்டாப்லர் போட்டதாக நினச்சிக்கிட்டு 33வது கேள்விக்கு வாங்க. இருபத்தி 25 பார்க்கலாம். 25 பார்க்கலாம். 26லேருந்து தான் வேண்டாம்னு நினைக்கிறேன். சாரி, 27லேருந்து 32 வேண்டாம். ஓகே, 25, 26 பார்ப்போம். 27லேருந்து 32 வரைக்கும் வேண்டாம், குறித்து கொள்ளவும். கடைசியாக அந்த வகுப்பு முடியும் பொழுது அப்புறமா நம்ம தேவைப்பட்டால் அதை பேசுகிறோம், இல்லைன்னா பேசலை. 25, 26 பார்க்க போகிறோம். நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் 27லேருந்து 32 வரைக்கும். இது ஏன் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சமயம் இல்லாமல் மற்ற சமயங்களிலே அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க. சண்முக வடிவு நன்றி அம்மா. மற்ற சமயங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத ஆசிரியர் அங்கே விளக்கி இருக்கிறார். நமக்கு சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அது இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் நம்ம அதைத்தான் செய்ய தோணும். அது நெருப்பு தொடாத அப்படின்னா தொட்டு பார்க்கணும்னு தோணும். சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான். இதை செய்யாத அப்படின்னா செய்வோம். இதுபோல் ஏதாவது ஒன்றை நம்ம படிச்சுக்கிட்டு அதை நல்லா மனதில் ஆசிரியர் தெளிவாக எழுதியிருப்பார். இவங்க இப்படி சொல்கிறாங்க, சப்பாத்தி மாவில் தோசை ஊற்றலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதை நம்ம படிச்சுக்கிட்டு அப்படி சொல்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணுவார். நம்ம சொல்கிறதெல்லாம் தவறு அப்படிங்கிறத விட்டுருவோம். சப்பாத்தி மாவில் தோசை ஊற்றலான்னு சொல்கிறாங்க, அதை மட்டும் நம்ம ஈஸியாக பிடிச்சிக்குவோம். அப்படி இல்லாமல் எது நமக்கு தேவையோ அதை தெரிந்து கொண்டோம் என்றால் மற்றதெல்லாம் தேவையில்லாது. மெய்யை தெரிந்து கொண்டோம் என்றால் பொய்யை பற்றி மீதியெல்லாம் பொய். அதனால் அதை படித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அடிப்படையிலே 27லேருந்து 32 வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எதை ஞாபகம் வைக்கணுமோ அதை மறந்துடுவீங்க. அதனால் அதை நம்ம பார்க்க போகிறதில்ல. 25, 26 பார்க்கலாம். இது நமக்கு தொடர்புடையது. 25வது கேள்வி, 3 காரணங்கள் அப்படிங்கிற தலைப்பில், காரிய பொருள் எதுவாயினும் அது தோன்றுவதற்கு 3 காரணங்கள் இருக்க வேண்டும் என்பர். அம்மூன்று காரணங்கள் யாவை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மாணவர் கேட்குறார். அதாவது காரண காரியம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு நெருப்பு, புகை. நெருப்பு இருந்தால் தான் புகை வரும். நெருப்பு இருக்குன்னா புகை வரும். புகை வருதுன்னா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம்.
ஆக ஒரு காரணத்திலிருந்து காரியம் வந்திருக்கும். இந்த காரியமே ஒரு காரணமா செயல்பட்டு இன்னொரு காரியத்தை உருவாக்கும். அந்த காரியம் காரணமாகி இன்னொருத்தரை உருவாக்கும். அப்படியே அது அந்த காரண காரிய தொடர்பு போய்க்கொண்டே இருக்கும். ஆனா அந்த காரணம்ங்கிறது ஒண்ணு இல்லாம காரியம் வராது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்க்காரியவாதமாகிய இல்லது தோன்றாது என்பது. ஆங்கிலத்துல மற்ற மேனேஜ்மெண்ட் படிப்புலலாம் இதை காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல 3 காரணங்கள் இருக்கும். ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இப்போ நம்ம இந்த வகுப்பை நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு 3 காரணங்கள் இருக்கும். மேரேஜ் நடத்துகிறோம், கல்யாணம் பண்ணுறோம் பொண்ணுக்கு அப்படின்னா அதுக்கு 3 காரணங்கள் இருக்கும். சாப்பிட்றோம் அப்படின்னா 3 காரணங்கள் இருக்கும். தூங்குறோம்னா 3 காரணங்கள் இருக்கும். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு செயல் நடக்கிறது என்றால் அதற்கு 3 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி பதி, பசு, பாசம்னு முப்பொருள் உண்மை தெரிஞ்சுக்கிட்டோமோ, இது 3 காரண உண்மை அப்படிங்கிறத நம்ம என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 3 காரணங்கள் என்ன அப்படின்னா, முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் அப்படின்னு பெயர். முதல் காரணம்னா அதுதான் ஃபர்ஸ்ட், அவன் தான் மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கொலை நடந்துருச்சு, திருட்டு நடந்துருச்சு அப்படின்னா அங்கே ஒரு ரவுடி இருப்பான், அவன் தான் இதை பண்ணியிருப்பான். இன்னொருத்தன் அவனோட சேர்ந்து இவனும் போயிருப்பான். அப்படிங்கிற மாதிரி யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்டு அப்படிங்கிறத ஆசிரியர் நமக்கு விளக்க போகிறார். அதான் முதல் காரணம், ரூட் காஸ். துணை காரணம் சப் காஸ், சப்போர்ட்டிங் காஸ். நிமித்த காரணம் அப்படிங்கிறது பெருமான் நம்ம அதை பார்ப்போம். ஒரு காரிய பொருள் எந்த மூலத்திலிருந்து உண்டாகிறதோ அந்த மூலப்பொருள் முதல் காரணம் எனப்படும். மூலப்பொருளுக்கு பெயர் முதல் காரணம்னு பெயர். காரிய பொருள் உண்டாவதற்கு துணை செய்யும் கருவிகளுக்கு பெயர் துணை காரணம். வெறும் அந்த அந்த மூலப்பொருள் மட்டும் இருந்தால் பத்தாது. ஏதாவது ஒரு கருவிகளை கொண்டு சப்பாத்தி தேய்க்கிறோம் அப்படின்னா, சப்பாத்தி பண்ணுறோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு வேணும், சப்பாத்தி கட்டை வேணும், இல்லைனா ப்ரெஷர் வேணும். ஏதாவது ஒன்று அந்த கருவிகள் இருந்தால் தான் நம்ம வேண்டிய மாதிரி ரவுண்டாக அழகாக சின்ன சின்ன சப்பாத்தியாக நமக்கு கிடைக்கும். ஆக காரிய பொருள்கள் உண்டாவதற்கு துணை செய்யக்கூடிய கருவிகளுக்கு பெயர் துணை காரணம்னு பெயர். மூலப்பொருளுக்கு முதல் காரணம், இது துணை காரணம். முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் கூட்டி செயல்படுத்தி காரிய பொருளை தோற்றுவிக்கின்ற கர்த்தா அல்லது வினை முதல் நிமித்த காரணம் எனப்படும். அதாவது இது ரெண்டுமே ஜடப்பொருள் நம்ம பார்த்துருக்கோம். மொத்தம் இந்த பிரபஞ்சத்தில் 3 தானே இருக்குது. ஒன்று சிவபெருமான், இன்னொன்று உயிர்கள், இன்னொன்று உயிரற்ற பொருள்கள். 3 தான் அந்த உலகத்தில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் சப்பாத்தி மாவு இருக்குது, அது மூலப்பொருள் அப்படின்னு சொன்னேன். சப்பாத்தி கட்டை இருக்குது, அது துணை பொருள்னு சொன்னேன். இப்போ வீட்டில் சப்பாத்தி மாவும் சப்பாத்தி கட்டையும் இருந்ததுன்னா நமக்கு சப்பாத்தி வந்துருமா? இது ஒரு சப்பாத்தி மாவு ஒரு உயிரற்ற பொருள், அதுக்கு அறிவு கிடையாது. இன்னைக்கு நானே உருட்டிக்கணும் அப்படின்னு அது உருட்டிக்காது. சப்பாத்தி கட்டை நானே தேய்ச்சிக்கணும் அப்படின்னு தேய்ச்சிக்காது. ஆக யாரோ ஒருவர் இந்த மாவை எடுத்து இது போல பக்குவமாக இது போல தேய்ச்சி இதை சப்பாத்தியாக மாற்றுறாரு. அது யாராக இருக்க முடியும்? உயிருள்ள பொருளாகத்தான் இருக்க முடியும், சத்து பொருளாகத்தான் இருக்க முடியும், சித்து பொருளாக இருக்க வேண்டும், அறிவு பொருளாக இருக்க வேண்டும். அறிவு பொருள் என்ன இருக்குது? மீதி 2த்துக்கு தான், பதி, பசு. ஆக பசுக்களுக்கு அந்த அறிவு கிடையாது. இறைவன் அறிவித்தால் தான் நம்மளால் அறிய முடியும். என்னோட சைடில் கரெக்டாக தான் இருக்குது மகேஸ்வரி பாண்டியன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக பாருங்கள். என்னோட ஏரியாவில் கரெக்டாக இருக்கு. அதை நம்ம முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் இயக்குகின்றவனுக்கு பெயர் வினை முதல் என்று பெயர், அல்லது நிமித்த காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது கர்த்தா என்று பெயர். கர்த்தா, கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுபோல் கருத்தா என்று பெயர். இதுக்கு ஆசிரியர் உதாரணம் கொடுத்துருக்கார். குடம் என்ற காரிய பொருளை எடுத்துக்கொண்டால், மண் பானை இருக்கிறது அப்படின்னு பொங்கல் பானை இருக்குதுன்னு எடுத்துக்கொண்டால் அதற்கு மண் முதல் காரணம். அந்த பானை செய்யக்கூடிய அந்த சக்கரம், அதில் இருக்கிற அந்த சுழி, நீர், இதெல்லாம் துணை காரணங்கள். அதெல்லாம் இருந்தால் தான் இந்த பானையை பண்ண முடியும். வனைவோன் நிமித்த காரணம். அந்த பானையை செய்யக்கூடிய அந்த குயவன், அவர் தான் நிமித்த காரணம். அங்கே அவர் தான் அறிவு பொருளாக இருக்கிறார். அதனால் அவர் நிமித்த காரணம். இவ்வாறே பிற காரிய பொருள்களிடத்தும் 3 காரணங்கள் அமைந்திருக்க காணலாம். இதுபோல் நீங்கள் எதை எடுத்தாலும், இப்போ இந்த வகுப்பு நடத்துகிறோம், யூடியூப் மூலமாக இன்று வகுப்பு நடைபெறும் அப்படின்னா அதுக்கு ஒரு மூல காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு துணை காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு கர்த்தா இருக்குது. இந்த கர்த்தா இல்லைன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வகுப்பு நடக்காது. இதுக்கு இந்த 3 காரணம். வேற ஒரு செயல் நம்ம பண்ணுறோம், ஊருக்கு போகிறோம், பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். பஸ்ஸில் என்ன இருக்குது? முதல் காரணம் ஒன்று இருக்குது, துணை காரணம் ஒன்று இருக்குது, கர்த்தா ஒருத்தர் இருக்கார்.
இப்படி நீங்கள் எந்த காரிய பொருள் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அதற்கு முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்கின்ற அதை செயல்படுத்துகின்ற ஒரு அறிவு பொருள். ஒன்று இறைவனாக இருக்கும், இல்லைன்னா மனிதனாக இருக்கும். ரெண்டுத்துக்கு தான் உயிர் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு நல்ல பாடம் இது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கணும் அப்படின்னா இப்படியே விட்டுட்டு அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. எதையாவது ஒரு பொருளை பார்க்கும்போது இதில் எது முதல் காரணம், இதில் எது துணை காரணம், இதில் எது முதல் காரணம், இதில் துணை காரணம் எது, நிமித்த காரணம் எது, இதில் எது அப்படின்னு அந்த நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் இந்த கேள்வியை கேட்டு 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 நம்ம மனதில் அதை நல்லா பதிச்சுக்கணும். அக்கௌண்டன்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும், +1 எக்கனாமிக்ஸ் குரூப் எடுத்தாக்க முதல்ல கிரெடிட் எது, டெபிட் எது அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதான் முதல் பாடம். எதை கிரெடிட்டில் கொடுக்கணும், எது டெபிட்டில் எழுதணும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. சுப்பன் குப்பனிடம் பெற்றால் அது கிரெடிட், குப்பன் சுப்பனுக்கு கொடுத்தால் அது டெபிட். இப்படி ஆசிரியர் முதல் நாள் சொல்லி தருவார். கடவுள் வாழ்த்து மாதிரி இதையே அந்த மாணவர் முதல் மாதம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இவருக்கு கொடுத்தால் அது கிரெடிட், இவரிடமிருந்து பெற்றது டெபிட், இவருக்கு கொடுத்தது கிரெடிட், இவரிடமிருந்து பெற்றது டெபிட். யாராவது அக்கௌண்டன்சி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா தெரியும். அதுபோல் நமக்கு எந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தாலும் இதுக்கு முதல் காரணம் எது, துணை காரணம் எது. துணை காரணம்னு ஒன்றை சொல்லக்கூடாது, துணை காரணங்கள் அது பலவாக இருக்கும். முதல் காரணம் ஒன்றாக இருக்கலாம், துணை காரணம் பலவாக இருக்கும். யாராவது ஒரு கர்த்தா இருப்பாங்க. இந்த நம்ம தெரிஞ்சுக்கணும். 26 நீங்கள் முன்னே கூறியவற்றிலிருந்து உலகமாகிய காரியத்திற்கு, இந்த உலகம் இப்போ இருக்குது, இந்தியா இருக்குது, உலகம் இருக்குது அப்படின்னா மாயை முதல் காரணம் என்பதும் இது நமக்கு தெரியும். மாயைங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல்ல இருந்து இறைவன் இந்த உலகத்தையே படைச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். தனு, கரண, புவன, போகம் எல்லாமே அதுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய பூமி இருக்கு, இந்தியா இருக்குன்னு சொல்றோம், ஆஸ்திரேலியா இருக்குன்னு சொல்றோம், பூமின்னு சொல்றோம், மிஸ் தமிழ்நாடு, மிஸ் இந்தியா, மிஸ் ஏஷியா, மிஸ் வேர்ல்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு, மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். யூனிவர்ஸ்னா என்னன்னே தெரியாது, ஆனால் ஒரு பெண் வந்து இவங்க தான் யூனிவர்ஸுக்கு மிஸ்ன்னு சொல்ற முட்டாள்தனமான ஒரு பட்டம் அப்படி இருக்கிறது. யூனிவர்ஸ்னா என்னன்னு தெரியாது யாருக்கு. மாணிக்க வாசகர் சொல்லிதான் நமக்கு தெரியும். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்க மலப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகர 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இது மிஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறவனுக்கு தெரியுமா அந்த டெஃபினேஷன்? சரி, அப்படி இறைவன் நிமித்த காரணம் என்பதும் விளங்கின. எஞ்சியுள்ள துணை காரணமாய் அமைவது எது? மீண்டும் அந்த மாணவர் இந்த உலகத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். துணை காரணமாக சொல்லப்படுவன இறைவனது ஆற்றலாகிய சக்தியும் உயிர்களின் வினையும் ஆகும். உலகத்திற்கு முதல் காரணமாய் உள்ள மாயையை இறைவன் நிமித்த காரணனாய் நின்று தனது சக்தியை துணை காரணமாக கொண்டு செயல்படுத்தி உலகத்தை உயிர்களின் பொருட்டு தோற்றுவிப்பான் என இம்மூன்று காரணங்களையும் இணைத்து கூறலாம். இப்போ இந்த உலகம் தோன்றியிருக்கு, இந்த உலகத்தை வந்து இறைவன் படைத்தார், சிவபெருமான் படைத்தார், தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்றோம். எதுல இருந்து தோற்றுவித்தார்? அவரா இஷ்டத்துக்கு தோற்றுவிக்க முடியாது, சர்க்காரியவாதம்க்கு அவர் பதில் சொல்லணும். அதனால மாயை என்ற ஒரு பொருளிலிருந்து தோற்றுவித்தார். ஏன்னா இல்லது தோன்றாது, தோன்றி இருக்குன்னா ஏதோ இருக்கணும். அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா மாயையிலிருந்து அதை தோற்றுவித்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது உலகத்திற்கு முதல் காரணம் மாயை, இறைவன் அந்த கர்த்தா, இந்த செயலை செய்தவன் கர்த்தா, தனது சக்தியை துணை காரணமாக கொண்டு செயல்படுத்தி, இது துணை காரணமாக எதை வச்சு பண்ணாரு? மாயை இருக்கு அவர்கிட்ட, இங்க உலகத்தை படைக்கணும். இப்போ சிவபெருமானுக்கு எப்படி அதை படைக்க முடியும்? இந்த மாயையை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை எப்படி அவரால் படைச்சார்? அவர் தன்வயத்தன் இருக்கட்டுமே, என்னவா இருந்தா நமக்கு என்ன, நமக்கு கணக்கு டேலி ஆகும். அது சிவபெருமானா அவர் கைலாயத்தில் வச்சுக்கிட்டோம், நமக்கு கணக்கு டேலி ஆகும். மாயை இருக்கு, உலகமா பண்ணியிருக்கிறார். எப்படி பண்ணார் மாயையிலிருந்து அப்படின்னா தன்னுடைய சக்தியை துணை காரணமாக கொண்டு. அதுக்குதான் நம்ம திரோதானம்னு சொல்றோம், சக்தியாகன்னு சொல்றோம். இறைவன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இயங்கும் ஆற்றல் நம்மளுடைய சக்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சக்தியை துணை காரணமாக வச்சுக்கிட்டு இந்த மாயைங்கிற ஒரு பொருள்ல இருந்து இறைவன் இந்த மொத்த உலகத்தையும் தோற்றுவித்திருக்கிறார். அப்போ இதுல உலகம், மாயை, சக்தி இதையெல்லாம் செய்து வைக்கின்றவன் சிவபெருமான். சரி,
33வது கேள்விக்கு வந்து விடுங்க. 27, 28லேருந்து 32 வரைக்கும் வேண்டாம், 33க்கு போகும். வேதத்திலும் புராணங்களிலும் பல கடவுளர் பேசப்படுகின்றனர். நாட்டிலும் பல கடவுளர்க்கு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அவற்றையெல்லாம் காணும் பொழுது கடவுள் ஒருவரா பலரா என்ற ஐயம் எழுகிறது. அதனை தெளிவிக்க வேண்டும் அப்படின்னு மாணவர் கேட்கிறார். புராணங்களை மெய்ப்பொருள் நூல்களாக கொள்வோர் பௌராணிகர் எனப்படுவர். இது மாதிரியான ஒரு பாடங்கள் தான் நமக்கு தலைக்கு ஏறாது. இதுக்கு பயந்துக்கிட்டு சித்தாந்தத்தை படிக்காமலே விட்டுருவோம், நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம். இருந்தாலும் இந்த 1-2 கேள்விகளை நம்ம முன்னாடி மழை பெஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ள ஸ்டாப்லர் போட்டிருக்கோமே, அது உள்ள மழை இருக்கு, இது சாரல். அதனால இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். பௌராணிகர் எனப்படுவர். அவங்க என்ன பண்ணுவாங்க, பல கடவுளரை உலகிற்கு தலைவராக கொள்வர். பௌராணிகர் இப்போ எப்படி நம்ம சைவ சமயத்தர், இது வைணவம் பெருமாளை வணங்குகிறவர்கள், முருகனை வணங்குகிறவர்கள் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம சமயத்தை பிரிக்கிறோமோ, அதுபோல் அந்த பௌராணிகர் அப்படிங்கிறவங்க என்னன்னா, கடவுள்கள் நிறைய அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சமயம் அப்படி சொல்லுது. அவர் பின்வருமாறு கூறுவர். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உலகில் சிறு சிறு காரியங்களையும் பலர் கூடி செய்வதை பார்த்திருக்கிறோம். அவ்வாறு இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய உலகத்தை நடத்துதல் ஒருவனால் எங்கனம் இயலும், அக கடவுளர் பல வேண்டுமென்றோ என்பர். ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு சொல்கிறோமே, அதுபோல் ஒரு தேரை இழுக்கணும்னா எத்தனையோ ஒரு 100 பேர் 1000 பேர் தேவைப்படுது நமக்கு. ஒரு தேரை இழுக்கிறதுக்கே 1000 பேர் தேவை அப்படின்னா, இவ்வளோ பெரிய உலகத்தை படைக்கிறது ஒரு கடவுளால் எப்படி படைக்க முடியும்? இப்போ ஒரு 1000 கடவுள் இருந்தால் தானே இந்த உலகத்தை படைக்க முடியும். ஒருத்தர் இந்தியாவை படைப்பார், ஒருத்தர் இந்தியாவுக்குள்ள 6 படைப்பார். அப்படி ஒரு 1000 பேர் வேலையை பிரிச்சுக்கிட்டு அப்படிதானே இந்த உலகத்தை படைக்க முடியும். இவ்வளோ பெரிய உலகத்தை ஒரு ஆள் எப்படி படைக்க முடியும்? அப்போ கடவுளர்கள் வந்து ஒருத்தராக இருக்க முடியாது. அதனால ஒரு 1000 10,000 பேர் கடவுளாக இருப்பார்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆசிரியர் வந்து தலையில் அடிக்கிறார். தத்துவ ஆராய்ச்சி இல்லாத அவர்களது கூற்று கடவுளது முதன்மையையும் பேராற்றலையும் உணராமையால் எழுந்ததாகும். இப்போ ஒரு 10,000 கடவுள் இருக்கிறாங்கன்னு சொன்னா யாரா கடவுள்? அம்மான்னா ஒரு அம்மா, எனக்கு அம்மாக்கள் இருக்கிறாங்கன்னா எப்படி அம்மாக்கள் இருக்க முடியும்? அது அவர்களுடைய அறியாமையை காட்டுகிறது அப்படின்னு ஆசிரியர் ஆரம்பத்திலே அதை ரிஜெக்ட் பண்றார். கடவுள் எல்லா அறிவும் உடையவர், எல்லா ஆற்றலும் உடையவர், எல்லா தொழிலும் செய்ய வல்லவர் என்று நம்மளுடைய சமயத்தில் நம்ம சொல்றோம். அவங்க சமயமாவே இருக்கட்டுமே, அவங்க சமயத்துல ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, அந்த 1000 பேர்ல ஒருத்தரா இருக்கட்டும், அந்த ஏன் கடவுள்னு சொல்றாங்க? அவருக்கு எல்லா சக்தியும் இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு எல்லா சக்தியும் இருக்கும்போது அவரே எல்லாத்தையும் பண்ண வேண்டியதானே. அது மாதிரி ஏன் 1000 கடவுள் தேவைப்படுது? பார்த்தீங்களா எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரியான பல தவறான கருத்துக்களை மக்களிடம் பரப்பினார்கள், இப்பவும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நம்ம சமய கருத்தை முன்வைத்து நம்ம இந்த சைவ சித்தாந்த சுடர்லையும் ஐயாவுடைய நூலையும் படிக்கிறத இதை நீங்க நல்லா தெரிந்து கொண்டு ஒரு மேடையில் உட்காந்துட்டு, ஏய் நீ சொல்ற பார்க்கலாம் உன் கடவுள் எப்படி சொல். அவன் சொல்லுவான், இது மாதிரி தேர் இழுக்கணும்னா 1000 பேர் தேவைப்படுது, ஒரு வண்டியை தள்ளணும்னா 10 பேர் தேவைப்படுது, ஒரு வயலில் வேலை செய்யணும்னா 100 பேர் தேவைப்படுது, ஒரு வாழ்க வாழ்க கோஷம் போடணும்னா 10,000 பேர் தேவைப்படுது. இப்போ இவ்வளோ பெரிய உலகத்தை படைக்கணும்னா 1,00,000 கடவுள் இருந்தால் தானே படைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஏண்டா கடவுள்னு ஒரு இருக்கிறான், அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா அப்புறம் ஏன்டா 1,00,000 கடவுள்? அப்போ இந்த கடவுளுக்கு இவ்வளவுதான் முடியும், இந்த கடவுளுக்கு இவ்வளவுதான் முடியும், இந்த கடவுளுக்கு இவ்வளவு முடியும், இந்த கடவுளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினா இவ்வளவு முடியும் அப்படி. அப்போ அவனுக்கு பேர் கடவுள் கிடையாதுடா, அவனுக்கு பேர் குப்பன்னு வச்சுக்க. கடவுள்னு சொல்லாது. கடவுள்னா அவன் கடந்து இருக்கணும். கடந்து இருக்கிறவன்னா அவனுக்குள்ள மற்றதெல்லாம் அடங்கணும். மற்றதெல்லாம் அடங்குதுன்னா அவன் கண்ட்ரோல் பண்ண முடியக்கூடிய தலைவனா இருப்பான். எவ்வளோ ஒரு அடிப்படை தவறுகளோட சமயங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறனன்னு பாருங்க. நம்ம ஸ்ட்ராங்கான சமயத்தை எடுத்து சொல்லுவதற்கு ஒரு பஞ்சபுராண நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம தயங்கி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இருந்த சமயங்கள், இருக்கின்ற சமயங்கள். ஆசிரியர் ரிஜெக்ட் பண்றாரு. கடவுள்னு ஒருத்தனை சொல்லிட்டு அது மாதிரி 1000 பேர் வேணும்னு சொன்னா அப்போ முதல்ல சொன்ன கடவுள் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்கிறார். நியாயமான கேள்வி தானே. நீங்க அது மாதிரி கேளுங்க. இவாச்சும் உன் கடவுளை பத்தி சொல்லு, என் கடவுளை பத்தி நான் சொல்றேன். என் கடவுள் ஏகன் அநேகன். என்னுடைய கடவுள் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கிறான். என்னுடைய கடவுள் அருவமாயும் அருவுருவமாயும் உருவமாயும் இருக்கின்றான். என்னுடைய கடவுள் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் தொழிலை செய்கின்றான். என்னுடைய கடவுள் 8 குணங்களை கொண்டவன். உன் கடவுளை பத்தி சொல்லு.
சைலண்ட் ஆகிடுவாங்க. நம்ம சைலண்ட் பண்ணாதது நம்ம தவறு. ஏன்னா நம்ம கடவுளை பற்றி புரிஞ்சிக்கல. அதனால நம்ம அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அதனால அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அதனாலலாம் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. கடவுள் ஒருவரே. நீங்கள் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் செத்தாலும் கடவுள் ஒருவரே. இதில் எந்த மாற்றமும் நமக்கு இருக்கக்கூடாது. பலர் இல்லை என்பதுதான் சித்தாந்தம். நான் சித்தாந்த சுடர் வாங்கிட்டேன், சித்தாந்த ரத்தினம் வாங்கிட்டேன், கடவுள் பல அப்படின்னு சொன்னால் உனக்கு எவன்டா சித்தாந்த சுடர் பட்டம் கொடுத்தான்னு கேட்பாங்க. அப்போது என் பேரை சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க என்னை முட்டாள் அப்படிம்பாங்க. பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அந்த பேர் நான் வாங்கிக்கிறேன். கடவுள் ஒருவனே, அவன் சிவனே. இதில் எந்த ஒரு சந்தேகமோ காம்ப்ரமைஸோ இருக்கக்கூடாது. காலையில் கேட்டால் ஆமாம் சாமி, சாயங்காலம் கேட்டால் யோசிச்சு சொல்கிறேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. கடவுள் ஒருவரே, பலர் இல்லை என்பதுதான் சித்தாந்தம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்பது திருவாசகம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமூலர் வாக்கு. ஆக நமக்கு அருளாளர்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை ஆமாச்சாமி போட்டுக்கிட்டு இருந்தால் போதும், புது ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். 34. ஒருவரே கடவுள் எனின் நூல்களில் பேசப்படுகின்ற பிற கடவுளர் எல்லாம் யார்? ஆடி மாதம் ஒரு கோயில், ஆவணி மாதம் ஒரு கோயில், புரட்டாசி மாதம் ஒரு கோயில் போகிறீங்களே, அவங்களாம் யாருன்னு கேட்குறாரு. பிற கடவுளர் எல்லாம் பசுக்களாகிய உயிர் இனத்தவரே ஆவர். எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த யாரை போய் கடவுள்னு சொன்னாலும், நீங்கள் சாய்பாபாவை கடவுள் என்று சொன்னாலும், கடவுளுடைய அவதாரம் என்று சொன்னாலும், சாய்பாபா ஒரு உயிர். எப்படி சொல்கிறோம்? அவர் பதி கிடையாது. ஏன்? பதி ஒன்று தானே, அது சிவன். இப்போ பதி ஒன்றுன்னு சொல்லிவிட்டு சாய்பாபாவும் பதி, பெருமாளும் பதி, பிரம்மாவும் பதி, காமாட்சி காத்தாயி அம்மனும் பதி, வீரனார் பதி, கோழிசாமி பதி, ஆடு சாமி பதி அப்படின்னா அப்புறம் பதிகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் பதின்னு வச்சிருக்கிறாங்க? ஆக கடவுள் ஒருவரே அப்படின்னா பதி என்பது ஒன்று தான், மற்ற எல்லாம் பசுக்கள். எனக்கு நிறைய மாணவர்கள் தனிப்பதிவில் சந்தேகம் கேட்டீங்க. அதில் ஒருத்தர் கேட்டிருக்கார், இப்போ நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர் இவர்கள் பதிகளா பசுக்களான்னு கேட்டிருக்காரு. நான் ஒரு ஸ்மைலி போட்டு விட்டுருக்கேன், சிரிச்சு போட்டு விட்டுருக்கேன். விடிய விடிய கதை கேட்டு ராமன் சீதைக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டால் சீதையோட சித்தப்பா தான் ராமன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அது போல தான். அவர் நந்தியம்பெருமானாக இருந்தாலும் சரி, அவர் தந்தியம்பெருமானாக இருந்தாலும் சரி, கொந்தியம்பெருமானாக இருந்தாலும் சரி, சிவன் ஒருவன், பதி ஒன்று, மற்றவை எல்லாம் பசுக்கள். எல்லாம் சுத்த வித்தை லெவலில் பசுக்களாக இருக்கக்கூடியவை. அதனால் நீங்கள் எந்த சாமியை சொன்னாலும் அது ஒரு சீனியர் பசுவாக இருக்கும், இல்லைனா ரொம்ப விஐபி பசுவாக இருக்கும், இல்லைனா ரொம்ப புனிதமான பசுவாக இருக்கும், இல்லைனா ரொம்ப என்ன சொல்கிறது திறமை வாய்ந்த பசுவாக இருக்கும், இல்லைனா சிவபெருமான பல கோடி ஆண்டுகள் தவம் செய்த பசுவாக இருக்கும். அப்படி பசுவில் அவங்க உயர்ந்து இருக்கலாமே தவிர பதி ஆயிட முடியாது, பதிகள் ஆயிட முடியாது. நான் செத்தாலும் 2 பதி வராது, ஒரு பதி தான். பார்வதியே பதி இல்லை அப்படிங்கும்போது அப்புறம் நந்தியம்பெருமானும் பரஞ்சோதி முனிவரும் எப்படி பதியாக முடியும்? அதனால் நம்ம சமயத்தை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மிகுந்த புண்ணியம் செய்துள்ள உயிர்கள், ஓகே, பிற கடவுளரெல்லாம் பசுக்களாகிய உயிர் இனத்தவரே ஆவர். உயிர்களுக்கு கடவுளால் பல வகை பிறவிகள் கொடுக்கப்படுகின்றன. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் இருக்கு. அதான் நான் திருக்கழுக்குன்ற பதிகம் பாடிக்கிட்டு இருந்தேன். இயக்கிமார் 64 வரை என் குணம் செய்த ஈசனே. இயக்கிமார் 64 வரை என் குணம் செய்த ஈசனே. 8 குணத்தை நீ பயன்படுத்திக்கடா, போடா, கொஞ்ச நாள் ஃப்ரீயாக வச்சுக்கிடாது. நான் கூட என் நண்பர் ஒருத்தர் கார் வேணும்னு கேட்டார். என் காரை வச்சுக்க, என்ன நீ கார் வாங்கின பின்னாடி எனக்கு கொடு, எடுத்துகிட்டு போ, சும்மாவே நிற்கிது கார், எடுத்துகிட்டு போகிற ஒரு காரை நீ எடுத்துகிட்டு போ, நீ எவ்வளோ நாள் வைக்கணுமோ வச்சுக்க, எப்போ வேண்டாமோ கொண்டு வந்து நிறுத்திக்க, எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அதுபோல் சிவபெருமான் சொல்லுவார், சுந்தரா எடுத்துக்கடா, அழகாக இருக்கணுமா எடுத்துக்க, ஒருத்தரா இப்படி இருக்கணுமா தோடுடைய செவியனா எடுத்துக்க, நீ எடுத்துக்க. அப்படியா அவர் வேணா தன்னுடைய
உருவத்தை மற்ற உயர்ந்த ஆன்மாக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய லீஸ்லையோ ரெண்ட்லையோ கொடுக்கலாமே தவிர இவரும் சிவனாயிட்டாரு, ருத்ரன் சிவனாயிட்டாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவனாயிட்டாரு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. மாணிக்கவாசகரும் சிவன் கிடையாது. சிவமாக்கி என்னை ஆண்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாரணர் அங்கனமே. ஏறு கங்கை மணல் எண்ணில், கங்கையோட மணலை எண்ணில் இந்திரர் அறியாதவன் ஈசன் ஒருவனே. இந்தியர் அறியாதவர் ஈசன் ஒருவனே. சிவபெருமான் மட்டும்தான், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைமின் நமன் இல்லை, நானாமே சென்றே புகும் கதி இல்லை, நம் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. இல்லை, எனக்கு ஆசிரியர்கள் எல்லாம் உள்ள மாணவராக உட்காந்துருக்குறீங்க. வாழ்த்துக்கள் கோடீஸ்வரன் ஐயா, பண்ணமாம்மா, சரஸ்வதி, வாழ்த்துக்கள். சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக நீங்கள் எந்த சாமியை வேணாலும் நீங்கள் கும்பிடலாம். அந்த சாமி ஒரு பசு சாமி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்மளும் பசு சாமி தான். நமக்கு கொஞ்சம் சின்ன சாமி, அது கொஞ்சம் பெரிய சாமி. 5 சாமி 6 சாமி 7 சாமி அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் பெரிய சாமி, அவ்வளோதான். திரும்ப திரும்ப அந்த பசு சாமியை கும்பிட்டு என்ன பண்ண போகிறோம்? பதிச்சாமியை கும்பிட்றதுக்கு தான் பிறவி எடுத்தது. அதில் போய் சில பேர் எதையும் கும்பிட்றதில்ல, சில பேர் பசுசாமியை கும்பிட்றது. அந்த பசுசாமியோட வாழ்க்கையில நோக்கம் என்ன? அந்த பசுசாமி எப்போ நான் பதிசாமியை கும்பிட்றதுன்னு அது ஏங்கிக்கிட்டு இருக்கு. திருப்பள்ளி எழுச்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரை திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும். திருமாலுக்கும் மலரவனாகிய பிரம்மனுக்கும் என்ன ஆசைன்னா, இந்த பூமியில் போய் பிறந்து, தென்னாடுடைய சிவனேன்னு சொல்கிறாங்களே, அப்படி தமிழ்நாட்டில் போய் பிறந்து தமிழ் தெரிஞ்சு திருமுறைகளை பாடி சைவ சித்தாந்தம் படித்து போற்றி போற்றி போற்றின்னு பஞ்சபுராணத்தை காலையிலையும் மதியமும் சாயங்காலமும் பாடி 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 நமசிவாய 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 நமசிவாயன்னு சொல்லி முத்தியை அடையாமல் இப்படி ஒரு பதவியில் வந்து மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்களாம், ரொம்ப ஆசைப்படுறாங்களாம். ஆக பெருமாள் ஆசைப்படுறாரு, பூமியில் வந்து மனிதனாக பிறந்து பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், திருமுறையை படிக்க வேண்டும்னு பெருமாள். நான் சொல்லலாமா? யாராவது என்ன கைலை தரசாமிக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ இங்கே இருக்கு, திருப்பள்ளி எழுச்சியில் 10வது பாடல் நினைக்கிறேன். அந்த பாடலில் இருக்கு, 20வது பாடல், அதில் லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்கு. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய். 4வது வரியில திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதியிருக்கிறார். அதனால இதில் ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா நீங்கள் அவங்க 2 பேரை கேட்டுக்கங்க. உயிர்களுக்கு கடவுளால் பல வகை பிறவிகள் கொடுக்கப்படுகின்றன. அப்பிறவிகளுள் சிறந்த பிறவியாக கருதப்படுவது தேவர் அல்லது தெய்வம் என்பது. மிகுந்த புண்ணியம் செய்துள்ள உயிர்கள் கடவுளின் அருளால் தேவர் அல்லது தெய்வம் என்னும் பிறப்பு நிலையை அடைந்து அப்பதவியை பெற்று ஒவ்வொரு தொழிலை மட்டும் செய்தற்கு உரியவராய் நின்று அவ்வத்தொழிலை செய்வர். சிவபெருமான் என்ன வேலை கொடுத்தானோ அதை செய்வார். காய்கறியை நறுக்கு அப்படின்னு சொன்னா அவன் காய்கறியை நறுக்கிட்டார், மற்றதை பற்றி அவனுக்கு தெரியாது. அதுபோல அந்த இதை செய்வர். உரிய காலம் முடிந்த பின் அப்பதவியினின்றும் நீங்குவர். இப்போ நம்ம அரசாங்கத்தில் மந்திரி இருக்காரு, கல்வித்துறை மந்திரின்னு ஒருத்தர் இருப்பாரு. கல்வித்துறை மந்திரி இவரே தான் பர்மனெண்ட்டா? போன கவர்மெண்ட்ல இவரா கல்வித்துறை மந்திரி? அடுத்த கவர்மெண்ட்ல இவர் நிச்சயமா கல்வித்துறை மந்திரி கிடையாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கல்வித்துறையா இருக்கட்டும், சாராயத்துறையா இருக்கட்டும், இவர் இப்போ 2026 வரைக்கும் தானே இவர் மந்திரி. அதுக்குள்ளேயே மந்திரிகளை மாத்துறாங்க, நமக்கு தெரியும். ஆக நீ மந்திரி ஆனாலும் அது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருகிறது. ஆக இவங்கெல்லாம் மிகுந்த புண்ணியம் செய்தவர்கள். கொஞ்ச காலம் இதை செய்வாங்க, அப்புறமா பெருமான் அவங்கள தூக்கி போட்டு உங்களையோ என்னையோ அந்த பதவி நம்ம கேட்டா நம்ம திருவாசகம் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு அந்த சாய்ஸ் கொடுப்பாங்க. உனக்கு என்ன வேணும்? பிரம்மா வேணுமா, பெருமாள் வேணுமா, பெருமான் திருவடி வேணுமான்னு கேட்பாங்க. மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, வேண்டேன்னு சொல்லியிருப்பார். வேண்டேன் புரந்தரன் மால் அயன் கொளினும். அந்த பதவி புரந்தரன் பதவி கொடுத்தாலும், மால் பதவி கொடுத்தாலும், அயன் பதவி கொடுத்தாலும் வேண்டேன். முன்னாடியே சொல்லிடுறாரு. ஏன்னா அதில் போய் ஸ்டக் ஆகி மாட்டிக்குவோம்.
இப்போ லிஃப்ட்டில் 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோர் போயிட்டு இருக்கும்போது லிஃப்ட் நடுவில் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம வேணால் சொல்லிக்கலாம், நான் பூமியில் இல்லை மேலே இருக்கேன் அப்படின்னு, மேலோகத்தில் இருக்கேன்னு சொல்லிக்கலாம். லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டதுக்கு ஈக்குவல் அது. வெளியில் வர முடியாது. ஏதோ நமக்குன்னா கூட ஒரு 100 வருஷத்துக்குள்ளே சட்டையை கழட்டி போட்டு வேற உடல் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க ஒரு 4 லட்சம் வருஷம் அப்படியே உட்கார்ந்துருக்கணும். திரும்ப பெருமானை வேண்டணும் வேண்டணும் வேண்டணும், பஞ்சபுராணம் படிக்கணும். அதனால் எல்லாருமே பசுக்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மிகுந்த புண்ணியம் செய்துள்ள உயிர்கள் கடவுளின் அருளால் தேவர் அல்லது தெய்வம் என்று பிறப்பு நிலை பெறுவார்கள். ஓகே. தொழிலை செய்வர், உரிய காலம் முடிந்த பின் அப்பதவியினின்றும் நீங்குவர். உரிய காலம் முடிந்த பின் பதவியினின்றும் நீங்குவர். நூல்களில் பேசப்படுகின்ற பிற கடவுளரெல்லாம் இவர்களே. விதவிதமான புத்தகங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க, படிக்க கொடுப்பாங்க. அதில் பேசப்படுகின்ற கடவுள் எல்லாம் இப்படி ஒரு உயர்ந்த ஆன்மாக்கள். அது நம்ம குறையா சொல்லக்கூடாது. நிச்சயமாக நம்மளை விட அவங்க உயர்ந்தவர்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இல்லைன்னா அந்த போஸ்ட்டுக்கு அவங்க போக முடியாது. நம்மை விட உயர்ந்தவர்கள், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர்கள் நம்மை முழுவதும் காப்பாகலாம், நமக்கு வேண்டியதை முழுவதும் அவரால் தர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. கல்வி அமைச்சர்கிட்ட போய் நின்றுட்டு எங்கள் ஊரில் ஒரு ரோடு போட்டு கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் அவரை போய் ஹைவே மினிஸ்டரை பாருங்கன்னு சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு அதிகாரம் அதுக்கு கிடையாது. அதுபோல் நம்ம எவனோ ஒருத்தன் அவனே பொழப்புக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கிறவன்கிட்ட போய் என் பொழப்பை நீ காப்பாற்று அப்படின்னு சொன்னால் அவன் சிரிப்பான். உங்கள் முன்னாடி அப்படி இருப்பான். ஆனால் பின்னாடி முட்டாளே, அந்த வழி தெரிஞ்சிருந்தா நான் போயிருந்திருப்பேனேடா, நான் ஏன் எங்கள் ஊர் எல்லையில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிப்பான். அதுவும் திருநீர் ஒருத்தராக்கத்தை வச்சுக்கிட்டு போய் அப்படி நின்னோன்னா அவன் குலுங்கி குலுங்கி சிரிப்பான். அப்படி சிரிப்பான். திருநீர் வைக்காதவனுக்கு தெரியாது, திருநீர் வச்சு நீ எனக்கு தேங்காய் உடைச்சு கோழி வெற்றியடா அப்படின்னு நம்மளுக்கு ஏளனமாக சிரிப்பான். கடவுள் வேறு தெய்வம் வேறு எனவும், கடவுள் ஒருவரே தெய்வங்கள் பல எனவும் உணர்தல் வேண்டும். தெய்வங்களாக ஏற்றுக்கொள்ளலாம், எந்த சாமியை சொல்றியோ தெய்வமா ஏற்றுக்கொள்ளலாம். கடவுள்னு சொல்லக்கூடாது. கடவுள்னா கடந்து இருக்கணும், உள்ளும் இருக்கணும். எனக்கு படைக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அவனுக்கு பேர் எப்படி கடவுளாக முடியும்? அவன் தொழிலையே அவன் கடக்க முடியாது. படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் வேலையை செய்ய முடியாது. காக்கும் கடவுளுக்கு படைக்க முடியாது, அதிகாரம் கிடையாது. அப்ப எப்படி அவன் கடவுள் ஆக முடியும்? ரொம்ப ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இது. நீங்க ஒன்றும் பெரிய சைவ சித்தாந்தம்லாம் படிக்க வேண்டாம் இது தெரியறதுக்கு. சரி, தெய்வங்களின் நிலை, கடவுள்களின் நிலையை பற்றி சொன்னார். இப்போ தெய்வங்களின் நிலையை சொல்றார். கடவுள்களின் சிறப்புத்தன்மை என்ன, தெய்வங்களுக்கு உரிய சிறப்புத்தன்மை என்ன? இது கடவுள், இது தெய்வம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்கய்யா, இதோடைய சிறப்புத்தன்மை என்ன? ஒரு நிமிஷம். அப்படின்னு மாணவர் கேட்கிறார். பிற பொருள்களிடத்தில் செல்லாமல் அந்த பொருள்களிடத்தில் மட்டுமே உள்ள இயல்பு சிறப்பு இயல்பு எனப்படும். சிறப்பு இயல்பை விசேடம் என்று சொல்வார்கள். விசேடம் என்று சொல்வார்கள். கடவுள் தெய்வம் என்னும் இரண்டனுள் கடவுட்பொருளிடத்தில் மட்டுமே உள்ள சிறப்பியல்பு எக்காரணம் பற்றியும் ஒரு காலத்திலும் பிறவாமையே ஆகும். சிவபெருமான்கிட்ட என்ன சிறப்பியல் அப்படின்னா, சிவபெருமானுக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது. ஏன்? அவர் பிறக்கலை. எவன் ஒருவன் பிறக்கவில்லையோ அவனுக்கு தான் பிறப்பை அறுக்கக்கூடிய திறமை இருக்கும். எனக்கு ஏதோ என்னுடைய ஆசிரியர் கந்தசாமி ஐயா நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை ஒழுங்காக படிக்கலை, அது வகுப்புக்கு போகிறதில்லை. போனதெல்லாம் படிச்சிருக்கேன், போகாமல் பல நாட்கள் விட்டுட்டேன். அதில் ஓரளவு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு நான் இந்த சைவ சித்தாந்த சுடர் நான் நடத்துகிறேன். அவருடைய வகுப்புக்கு நான் ஒரு நாள் கூட போனதில்லைன்னா அந்த பாடத்தை என்னால் நடத்த முடியாது. அதுபோல் அந்த அந்த திறமை எவன்கிட்ட இருக்கோ அவன் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எவன் பிறவாதவனோ அவன்கிட்ட தான் போய் நம்ம பிறப்பை பற்றி வேண்ட முடியும். பிறந்தவன்கிட்ட போய் எனக்கு பிறப்பு இல்லாமல் பண்ணி கொடு அப்படின்னா அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான். அது தெரிஞ்சா நான் ஏன்டா பிறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். தெய்வங்கள் எனப்படும் உயிர்களிடத்தில், எல்லாம் ரொம்ப முக்கியமாக ஐயா ரொம்ப எளிமையாக ஆழமாக எழுதி விட்டாங்க. தெய்வங்கள் எனப்படும் உயிர்களிடத்தில் சொல்லிட்டார். அப்போ எப்போலாம் இது தெய்வம் தெய்வம் தெய்வம்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் உயிர்கள்னு நம்ம வச்சுக்கணும். இப்போ சிவபெருமான தெய்வம்னு சொல்லக்கூடாது, இது நம்ம புதுசாக கற்றுக்கணும். சிவபெருமான் தெய்வமானா இல்லை, தெய்வம் இல்லை, தெய்வத்துக்கு தெய்வம். இப்போ கடவுள்னு சொல்லணும். சிவபெருமானை எப்போதும் தெய்வம்னு சொல்லக்கூடாது, மற்றவர்களை யாரையும் கடவுள்னு சொல்லக்கூடாது. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, சிவபெருமான் கடவுள், மற்றது எல்லாம் தெய்வம். நீ எந்த சமயத்தில் அந்த இதில் அப்படி சொல்கிறாங்களே, சர்ச்சில் எப்படி சொல்கிறாங்களே, மாஸ்கில் எப்படி சொல்கிறாங்களே, நம்ம முனியாண்டி கோயிலில் எப்படி சொல்கிறாங்களே,
ஐயப்பன் கோயிலில் அப்படி சொல்கிறாங்களே, இங்கே புதன்கிழமை இப்படி சொல்கிறாங்களே, ஆடி வெள்ளி இப்படி சொல்கிறாங்களே, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இப்படி சொல்கிறாங்களே, யார் எதை சொன்னாலும் இறைவன், சிவபெருமான், கடவுள் இது ஒன்றுதான். மற்றது எல்லாம் நீ என்ன பேரை வேணாலும் வச்சுக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை அது மேஜிக்கெல்லாம் பண்ணுது, திடீர்னு மோதிரம் எடுக்குது, திடீர்னு நம்ம நினைக்கிறது அதுவே சொல்லுது, அருள் வாக்கு கொடுக்குது, ஒரு உயர்ந்த உயிராக இருக்கும், அவ்வளோதான். அதுவும் இது மாதிரி சைவ சித்தாந்தத்தை படிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா நமக்கு எல்லா சக்தியும் நமக்கு வரும். என்ன ஒரு மோதிரம் எடுக்கிறது, ஒரு உலகத்தையே படைக்கலாம். அட்டமா சித்தின்றது என்ன? மாணிக்க வாசகருக்கு உத்தரகோச மங்கையில் கொடுக்குறார் சாமி, அட்டமா சித்தி, உத்தரகோச மங்கையில் அட்டமா சித்தி அருளிய அப்படின்னு சொல்லி அட்டமா சித்தியை கொடுக்குறார். அட்டமா சித்தினா என்ன? பெருசு சின்னதாக்கலாம், சின்னதை பெருசாக்கலாம், நம்ம அணு மாதிரி ஆகலாம், நம்ம மலை மாதிரி ஆகலாம், நம்ம காற்றுல பறக்கலாம், நீரில் நடக்கலாம், அவ்வளோ சித்திகள் கொடுக்குறாரு. மாணிக்க வாசகர் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார். அப்புறம் நான் மோதிரம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு மோதிரத்தை கொடுத்துட்டு எனக்குன்னு ஒரு ஆசிரமத்தை அமைச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு கோவிந்தா கோவிந்தா கோபாலன் நான் ஏதாவது ஒரு பாட்டை பாடிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு வேண்டாம்ப்பா, எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன். எனக்கு தயவுசெய்து என்னை பெருமாள் ஆக்கிறாத. அந்த பெருமாள் போனால் வேற யாரையாவது மாற்றிக்க, என்னையை அந்த பதவியில் வச்சிடாத. புரந்தரன் மால் அயன் வேண்டேன், யாராவது பதிவு செய்யுங்க இந்த பாடலை. அப்படி அப்படி வேண்டேன்கிற அட்டமா சித்தி வேண்டேன். எனக்கு எதுக்கு அட்டமா சித்தி? உன்னை பாடுறதுக்கான எனக்கு எனக்கு வாயிலிருந்து வார்த்தை வந்தால் போதும், திருவாசக புத்தகம் இருந்தால் போதும், திருமுறைகள் இருந்தால் போதும், இது தவிர வேற எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அதுதான் உயர்ந்தரன். வேறு சில குருநாதர்கள் இருக்கிறாங்க, நான் சாமிக்கிட்ட நான் அதை வாங்கி நான் அந்த தொழிலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்க வாசகருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு அர்த்தம். தெய்வங்கள் எனப்படும் உயிர்களிடத்தில் பொருந்தியுள்ள சிறப்பியல்பு எக்காரணத்தாலாயினும் உலகத்தில் உடம்பை பெற்று பிறத்தலாகும். சிவபெருமானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவன் பிறக்காதவன். மற்ற தெய்வங்கள் ஏதாவது ஒரு காரணத்தில் உடலை எடுத்து பிறக்கிறது தான் அதோட சிறப்பியல்பு. பிறந்துவரின் இறந்தே ஆக வேண்டும், பிறந்தோன்னா இறந்து ஆக வேண்டும். ஆதலால் இப்பொழுது வாழும் அத்தெய்வங்கள் இனியொரு காலத்தில் இறந்துவிடும். எது தோன்றியதோ அது அழியும், எது தோன்றாத அனாதியோ அது அழியாது. ஆக நான் இப்போ எனக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பல பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே டேட் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்குது. எப்போ ஹெச்பிடி ஹாப்பி பர்த்டே டு யூ போடுறோமோ அப்போ ஆர்ஐபின்னு ஒரு காலத்தில் நமக்கு டைப் பண்ணுவாங்க, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. இது லாஜிக்கல். இது ஒன்றும் ஐயா அபசகனமாக பேசுகிறாருன்னு, இது அபசகனம் இல்லை, மங்களம். செத்து போகிறது மங்களம். சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறோம், திருமுறைகளை பாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் இறந்து போனாக்க என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்படணும். பெருமானுடைய புகழை பாட முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி. தேவகி மோகன் ரொம்ப சிறப்பு. தேவகி மோகன் என் மேலே கோவிச்சுக்குவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன். முன்னாடி சேர்த்து படிங்க. குடிகடினும் கொல்லேன். நீ என்ன பண்ணாலும் சரி, உதாசீனப்படுத்தினாலும் எனக்கு பெருமாள் போஸ்ட் வேண்டாம். குடிகடினும் கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு வேண்டாம். யார் சொல்ல முடியும்? இதை நம் பெருந்தகை தான் சொல்ல முடியும். நினது அடியாரோடு அல்லால் எனக்கு என்ன வேணும்? பெருமாள் போஸ்ட் வேணுமா? நோ நோ. தேவேந்திரன் நோ நோ. என்ன வேணும்? கையில் அறக்கட்டளையில் 13வது குரூப்பில் சேர்த்து இந்த அடியார்களோட பயணிக்க காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஜே 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 ஜாம் 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 ஜாம்னு இருக்கிற ஒரு அறக்கட்டளை, அதில் பயணிக்கணும்னு மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. நரகம் புகினும் எல்லேன் திரு அருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. வேற எந்த தெய்வத்தையும் நான் கும்பிட மாட்டேன்னு சொல்கிறேன். இந்த 300 முற்றோதல் பண்ணிட்டு வர்ற வழியில வேற ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்தா மாணிக்க வாசகரை நேரடியாக அவமானப்படுத்துறதாக அர்த்தம். நெற்றியில் திருநீர் அணிகிலாதவரை கண்டால் என்ன சொல்றாரு? புற்றில்வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் கற்றைவார் சடையம் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி
மற்றுமோர் தெய்வம் உண்டென நினைந்து எம்பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறு அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் படிச்சுட்டு, எல்லாத்துக்கும் பொருள் விளக்கம் கொடுத்துட்டு, எல்லாத்துக்கும் பட்டிமன்றம் நடத்திட்டு, 300 முற்றோதல் பண்ணிட்டு, வர்ற வழியில வேற ஒரு சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, மாணிக்கவாசகர் அப்படி அவங்கள கண்டா பயப்படுவேன்னு சொல்றாரு. நான் யாரை கண்டு பயப்படுவேன் தெரியுமா? பாம்பை கண்டு பயப்பட மாட்டேன், மலையை கண்டு பயப்பட மாட்டேன், சாகிறத பற்றி கவலை இல்லை, பெருமாளை பற்றி கவலை இல்லை, யாரை கண்டு பயப்பட மாட்டேன். பெருமானுடைய திருநீரை யாரு அணியலையோ அவங்கள பார்த்தா நான் பயந்து நடுங்கி ஓடி ஒளிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப திருநீர் வைக்காம திருவாசகம் முற்றுவதல் பண்றவங்கள நம்ம என்னன்னு சொல்றது? வேற ஒரு தெய்வத்தை கும்பிடுறவங்கள நம்ம என்னன்னு சொல்றது? மாணிக்கவாசகருடைய பாடலை அவங்க படிக்கலைன்னு அர்த்தம். தெய்வங்கள் இறந்தமையும் பிறந்தமையும் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளன. எல்லா தெய்வமும் இறந்தது பிறந்தது கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ராமபிரான் அப்படின்னா ஒரு தசரதன் என்கின்ற சக்கரவர்த்திக்கு அவதாரம் செஞ்சார் அப்படின்னு ஸ்டார்டிங் இருக்கு, எண்டு இருக்கு. அப்படி இல்லாமல் உடம்போடு கூடி பிறத்தல் என்பது கடவுட்பொருளிடத்தில் செல்லாமல் உயிர்களாகிய தெய்வங்களிடத்தில் மட்டுமே அமைந்துள்ள சிறப்பியல்பாகும். ஒரு பேர் வச்சுட்டாங்க, உடம்பை எடுத்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்க தெய்வமாகத்தான் இருக்க முடியுமே தவிர கடவுளாக இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த தெளிவு நமக்கு வந்தா போறோம். அடுத்தது மும்மூர்த்திகள். சைவ சமயத்தில் மும்மூர்த்திகள் என்போரின் நிலை என்ன? மும்மூர்த்திகள்னு சொல்றோமே, அவங்க யாரு, என்ன, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கிறார் மாணவர். பிரம்மன், மால், உருத்திரன் என்ற மூவரும் மும்மூர்த்திகள் எனப்படுவர். இவர்கள் படைத்தல் முதலிய முத்தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல் அல்லது ஒடுக்குதல். அழித்தல்ங்கிறது பொதுவாக ஒரு அடிப்படை மாணவன், ஒன்றும் தெரியாதவனுக்கு அழித்தல்னு சொல்லுவோம். சித்தாந்த மாணவர்களுக்கு தெரியும், காரியத்திலிருந்து காரணம் விரிஞ்சது. ஊதாத பலூன்ல இருந்து ஊதி இருக்கு பலூன், திரும்ப அதை பாக்கெட்ல வச்சுக்கணும் அப்படின்னா காற்றை இறக்கி விட்டு உள்ள வச்சுக்கணும். விரிக்காத கொடை இப்போ நம்ம ஹேண்ட்பேக்ல இருந்தது, மழை வருது, எடுத்து விரிச்சுக்கிட்டோம், மழை முடிஞ்சது, திரும்ப சுருக்கிக்கிட்டோம். அதுக்கு பேர் ஒடுக்குதல் என்று பெயர். இறைவன் அதைத்தான் செய்யறான், அழிக்கல். விரிச்சிருந்த கொடையை அழிச்சிட்டாங்க அப்படி இல்லை, இல்லடா சுருக்கி ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கிறாங்க. ஏன்? இன்னொரு முறை பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்காங்க. கொடை எப்படி வந்தது? ஹேண்ட்பேக்ல இருந்த கொடை தான் இப்போ பெரிய கொடையா வந்தது. காரணம் காரியமாச்சு, காரியம் காரணமாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிய வேண்டும். பிரம்மன், மால், உருத்திரன் என்ற மூவரும் மும்மூர்த்திகள் எனப்படுவர். இவர்கள் படைத்தல் முதலிய முத்தொழில்கள் ஒவ்வொன்றை நடத்துவர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒவ்வொன்றை நடத்துவர். இப்போ பிரம்மா தான் பெரிய கடவுள் அப்படின்னா அவரையும் படைத்தல் கடவுள்னு சொல்ற, மீதி ரெண்டை யார் பார்க்கறது? இல்லையா? அதுலேயே முடிஞ்சு போச்சு. ஃபர்தரா ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன்லாம் வேண்டாம். இல்லை, அவர் தான் முதல்ல அந்த பிரபஞ்சத்துல படைக்க ஆரம்பிச்சாரு. படைத்தல் காத்தல் எல்லாத்தையும் தானே அவர் பண்ணணும். படைத்தலை தவிர வேற எதையும் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. 15 தத்துவங்களுக்கு மேல அவர் ஏற முடியாது. முக்குணங்களாகிய சத்துவம், ராசதம், தாமசம், சத்துவம்னா சாத்வீகம், சத்துவம் என்பது சாத்வீகம் என்பவற்றில் ஒவ்வொன்றோடு மும்மூர்த்திகளின் ஒவ்வொருவரை தொடர்புபடுத்தி கூறுதல் உண்டு. படைத்தலுக்கு ராசதம் என்ற குணம் வேண்டப்படும். கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. நம்ம பாடத்தில் படிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம். அதில் சாத்விக குணம் தான் நல்ல குணம், மற்ற குணமெல்லாம் வில்லன் குணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு குணத்தை இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் உயிர்களுக்கு ஊட்டுவானா? ஆக ஒன்னொன்றுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருப்பார், பேட்டிங் பண்ணுறவர். ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் அவங்கள தான் இருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் தான். அவங்களுடைய வேலையே ரன் அடிக்கணும், பவுலிங் பண்ணணும், விக்கெட் எடுக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு இலக்கு கிடையாது. எல்லாரும் 100 ரன் அடிக்கணும். அவருக்கு பேர் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் பேர். இப்போ 100 ரன் அடிக்கிறவங்க 5 பேர் இருந்தால் 500 ரன் அடிக்கலாம். அதுவே 11 பேரும் அப்படியே இருந்தால், டீமில் இருக்கிற 11 பேரும் பேட்ஸ்மேனாக இருந்தால் 1100 ரன் அடிக்கலாம். ஓகே, அப்புறம் திரும்ப டீம் மாறுதுல்ல, பேட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் பவுலிங் பண்ணணும்ல. பவுலிங் பண்ணும்போது ஆப்போசிட் டீமில் 2200 ரன் அடிப்பான். ஏன்னா பவுலிங் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. எப்படி ஒரு டீம், கிரிக்கெட் டீம்னா பேட்ஸ்மேன் வேணும், பவுலர் வேணும், விக்கெட் கீப்பர் வேணும், பவுலிங்லேயே மீடியம் பேசர் வேணும், ஸ்பின்னர் வேணும், லெக் ஸ்பின்னர் வேணும், ஆஃப் ஸ்பின்னர் வேணும், ஃபாஸ்ட் பவுலர் வேணும், ஆல்ரவுண்டர் வேணும், ஃபீல்டிங்க்கு ஸ்பெஷலிஸ்ட் வேணும்.
இப்படி ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு திறமையை உடையவர்கள் தேவைப்பட்டால்தான் அந்த மேட்சை நம்ம நடத்த முடியும். அது மாதிரி ஃபுட்பால் விளையாண்டிங்கனாலும் அப்படித்தான். ஃபார்வேர்டு வேணும், கோலி வேணும், பேக்வேர்டு வேணும், சென்டர் வேணும், லெஃப்ட் வேணும், ரைட் வேணும். அந்தந்த ஆள் அதுக்கு கரெக்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படி இந்த பிரம்மன் என்கின்ற இந்த படைக்கின்ற ஒரு ஒரு செயலை ஒருவன் செய்ய, அவன் எவன் செஞ்சாலும் சரி, யாராவது ஒருவன் அந்த படைக்கின்ற செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த செயலை செய்யறதுக்கு உண்டான ஆற்றலை கொண்டிருக்கிறது அந்த ராஜசகுணம். ராஜசகுணம் உடையவர்கள் கிரியேட்டிவா இருப்பாங்க, படைப்பாங்க. வீடை கட்டணும், பாலத்தை கட்டணும், பெரிய ஒரு எக்ஸ்பிரஸ் வே ஒன்று போடணும், அதெல்லாம் பேசுவாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மற்றதுல அது சரியா வராது. கறி சாப்பிடணும் அதையும் சொல்லுவாங்க, கோழியை உயிரோட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இந்த படைக்கின்றது அவங்களுடைய பேச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த குணம் உடையவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது அவங்க ஏதாவது புதுசா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த ராஜசங்கிற ஒரு குணத்துடைய இயல்பு இருந்தால்தான் அந்த அதை உருவாக்குகின்ற ஒரு கெப்பாசிட்டி வரும். ஆக படைத்தலுக்கு ராஜசம் தேவை. படைப்பு கடவுளாகிய பிரம்மன் ராஜச குணம் உடையவனாய் நின்று தன் தொழிலை செய்வான். அந்த அந்த வேலையை எவன் செய்கிறானோ அவனுக்கு இறைவன் ராஜச குணத்தை அதிகமாக ஊட்டியிருப்பாரு. சத்துவ குணம் என்றால் சாத்விக குணம். சாத்விக குணம் காத்தல் தொழிலை செய்வதற்கு வேண்டப்படுவது. அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும், நல்லது வரும் கெட்டது வரும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தர்மத்தோட இதை செய்யணும் அப்படின்னா நமக்கு சாத்விக குணம் வேணும். அந்த சாத்விக குணம் யாருக்கு வேணும்? இந்த காத்தல் தொழிலை செய்பவன். அவன் எவனா இருந்தாலும் சரி, குப்சாமியா இருந்தாலும், அப்புசாமியா இருந்தாலும், துர்சாமியா இருந்தாலும், எவன் அந்த தொழிலை செய்யறானோ அவனுக்கு இந்த குணம் இருந்தாதான் அந்த தொழிலை செய்ய முடியும். அப்படி காத்தற் கடவுளாகிய திருமால், பெருமாள், பாலாஜி, திருப்பதி, வெங்கடேசன், எல்லா பேர்ல இருக்கிற அவரு சாத்விக குணம் உடையவனாய் நின்று தன் தொழிலை செய்வான். இந்த சாத்விக குணம் அவர்கிட்ட இல்லை அப்படின்னா அவர் இந்த காத்தல் தொழிலை செய்ய முடியாது, தவறா செய்வார். காத்தல் தொழிலை எவன் செய்கிறானோ அவனுக்கு சாத்விக குணத்தை இறைவன் ஊட்டி அந்த திறமை உள்ளவன்ட்டு அதை கொடுப்பார். இப்போ நான் கிரிக்கெட் எக்ஸாம்பிள் சொன்னேன். எவன் பவுலிங் போடுவானோ அவன்கிட்ட தான் பால் கொடுப்பான். பவுலிங் போட தெரியாதவன்ட்ட பாலை கொடுத்து நீ ஒரு ஓவர் போடு அப்படின்னு சொன்னால் கதை கந்தல் ஆயிடும். ஆக காத்தல் கடவுளுக்கு சாத்விக குணம் மிகுந்து இருக்க வேண்டும். அந்த தொழிலை செய்வதற்கு அந்த குணம் தேவை. பொருள்களிடத்தில் அழிவை உண்டு பண்ணுவதற்கு தாமச குணம் அப்படிங்கிற குணம் அழிவை உண்டாகும். தாமச குணம் உடையவர்கள் நீங்கள் நம்ம அழகுல பின்னாடி கொடுத்துருக்கோம். அப்படி நம்மளே இருக்கோம் நிறைய பேர். இப்போ யாரு நம்ம இது தேடி தாமச குணம் உடையவர்களை தேடி நம்ம எங்கேயும் காட்டுக்கு போக வேண்டியதில்லை. இந்த வகுப்புல இருக்கிறதுலையே நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைம்ல டிஃப்ரெண்ட் குணமா இருந்திருக்கிறோம். சைவ சித்தாந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம குணம் ஒரு மாதிரி இருந்தது. இது சேர்ந்த பின்னாடி ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. இப்போ நம்ம அதுல உள்ள போய் 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 அதுல ஊற 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 இப்போ நம்ம குணம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டா தெரியுது. நம்ம குணமே நமக்கு மாறின மாதிரி. இப்போல்லாம் கொஞ்சம் கோவப்படுறதை குறைச்சிட்டேன் ஐயா. இப்போல்லாம் எது சரி எது தவறுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஆனந்தமா இருக்கு. ஆனந்தம் வேணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், ஆனந்தம் இல்லை. இப்போ இந்த சைவ சித்தாந்தம் படித்த பிறகு மனது ஏதோ ஒரு அமைதியா இருக்கு. இதுதானே வேணும். எத்தனையோ லட்சம் கோடின்னு சொல்றான், குடிச்சிட்டு தான் படுத்துறான். குடிக்கலைன்னா தூக்கம் வர. குடிச்சிட்டு தான் தூங்கணுன்றவனுக்கு லட்சம் கோடி இருந்தா என்ன, கோடி கோடி இருந்தா என்ன, இன்னும் கூட குடிப்போம். நம்ம இந்த திருவாசகத்தை பாடிட்டு 9:30 மணிக்கு வேதநாயகி அம்மா அவங்க நம்ம கனவிலும் திருமுறைகள் பாடினாங்கன்னா தூங்கித்தான் ஆகணும், வேற வழியே. திருமுறைகளால நம்ம தூங்க போறோம். இந்த குணத்துக்கு தாமச குணம் என்று சொல்வார்கள். இந்த தாமச குணம் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா அதை உடைச்சிட்டு அதை தூக்கி போட்டு புதுசாக அவனை பண்ணி இதை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு அவனை கலட்டி விட்டு இவனை இதை பண்ணிட்டு இப்படி அவங்களுடைய எண்ணமெல்லாம் இருக்கிறத ஒடுக்குற மாதிரியும் இருக்கிறத அழிக்கிற மாதிரியுமே பேசுவாங்க. இனிமேல் இதெல்லாம் நீங்கள் க்ளோஸாக பார்க்கணும். எப்படி பேசுகிறாரு கையில தரிசாமி, எப்படி பேசுகிறாரு? இதை படைக்கணும்னு பேசுகிறாரா? இதை காக்கணும்னு பேசுகிறாரா? இதை அழிக்கணும், இதை ஒழிக்கணும், இதை இல்லாமல் பண்ணணும், இதை நஷ்டணும், இதை உடைக்கணும், அப்படி பேசுகிறாரா அப்படின்னு நீங்கள் 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிங்க. இப்போ இவருக்கு என்ன குணம் இருக்கும், அப்போ இவர் எதை சாப்பிட்றாரு, எல்லாத்தையும் டக்குன்னு ஜாதகமே நம்ம சொல்லிடலாம். ஜோசியத்தை நீங்கள் பிறந்த நாளையும் ஊரையும் சொன்னால் அவர் எல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இவர்களுள்
ஒவ்வொருவரை முதற் கடவுளாக கூறும் மதங்கள் உள்ளன. பிரம்மாதான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம மதம் அது ஒன்று உண்டு, இருந்தது, இப்போ அழிந்து கொண்டிருக்கிறது. அழிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு. பிரம்மனை முதற் கடவுளாக கூறும் மதம் ஒரு காலத்தில் இருந்து இக்காலத்து வழக்கொழிந்து போயிற்று. பழக்கத்தில் அது இல்லை. மால் அல்லது மாயோன் என்று சொல்லக்கூடிய மாயோனை முதற்கடவுளாக கூறும் மதம் வைணவ மதம், அது இப்போ இருக்கு. உருத்திரனை முதற்கடவுளாக கூறும் மதத்திற்கு பாசுபதம் அப்படிங்கிற மதத்துடைய பெயர் அது. இக்கடவுளரை அதிகாரமூர்த்திகள் என்று சைவ சமயம் குறிப்பிடும். டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ், அந்த துறையின் மந்திரி, கல்வித்துறையின் மந்திரி, தொழில்துறையின் மந்திரி, நலத்துறையின் மந்திரி, மருத்துவத்துறையின் மந்திரி அப்படின்னு அந்த துறைக்கு அதிகாரமூர்த்தி அப்படின்னு சொன்னோம்னா டிபார்ட்மெண்ட் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஹெட், ஃபங்க்ஷனல் ஹெட் என்று பெயர். இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இவங்களெல்லாம் அதிகாரமூர்த்திகள். இறைவன் அந்த அதிகாரத்தை கொடுத்து இந்த தொழிலை கொஞ்ச நாளைக்கு நீ செஞ்சுக்கிட்டுரு, நான் அடுத்து சொல்ற வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டுருன்னு சொல்லியிருக்காரு. இவர்கள் அரசனது ஏவல் வழி நின்று தொழில் செய்யும் அமைச்சர், படைத்தலைவர் முதலியோர் போல முதற்கடவுளாகிய சிவபெருமானின் ஆணையின் வழி நின்று அத்தொழிலை தம் எல்லை அளவில் செய்து வருவர். அண்டர்லைன் பண்ணிக்க. என்ன கொடுத்துருக்கான சிவபெருமான், டே செய்டான அதுதான் செய்யணும். பிரம்மா கொஞ்சம் போரிங்கா இருக்கு, ஒரு வாரம் நான் காத்தல் தொழில் செய்யட்டான்னு நீ பெருமாள் நீ இதை செய், ஒருத்தர நீ இதை செய். இப்போ மூணையும் யார் செய்யறது? யாம் இருக்கிற அப்படின்னு சொல்லி தம் எல்லையில் தான் அவங்க செய்வாங்க. ஆக இந்த மும்மூர்த்திகள் யாரு? படைத்தல், காத்தல், அழித்தல். இப்போ நம்ம என்ன பண்ணி, இது நல்ல முக்கியமான பாடம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அழித்தல் சிவபெருமான் அப்படின்னு தான் இந்த ஊர்ல, எங்க ஊர்ல, உங்க ஊர்ல, உங்க தெருவில், உங்க குடும்பத்துல, இந்த நாட்டுல அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. அழித்தல் கடவுள் சிவபெருமான் கிடையாது, அழித்தல்ங்கிற ஒரு காரியமே கிடையாது. ஒடுக்குதல் தானே. ஒடுக்குனா தானே அடுத்ததை கொடுக்க முடியும். 5ஆம் வகுப்பு அட்டெண்டன்ஸ்ல இருந்து வருஷம் முடிஞ்ச உடனே பேரை எடுத்தாதான் 6ஆம் வகுப்புல எழுதலாம். 5ஆம் வகுப்பு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் எல்லாம் போட்டாச்சு, திரும்ப டீச்சர் 5ஆவது அட்டெண்டன்ஸ்லேயே என் பேரை எழுதுறாங்க அப்படின்னா நான் எப்படி முன்னுக்கு வர்றது? என்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு எப்படி அது அடுத்த வழிக்கு என்னை எடுத்துட்டு போகும்? இந்த பிறவியிலிருந்து என்னை மாற்றவே கூடாது அப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி நான் சாயுச்சியம் அடைகிறது? இறைவன்ட்டு நம்ம வேண்டதெல்லாம் சீக்கிரம் இதை மாற்றி கொடு கொடுக்காத, இதை மாற்று, சீக்கிரம் அவன் திருவடிக்கு வர்றதுக்கு வழி சொல்ல. இன்னும் ஏதாவது கஷ்டம் ஏதாவது இருக்கணும், அனுபவிக்கணும்னா கொடு, இப்பவே கொடுத்துரு. ஏன்னா இப்போ என்கிட்ட மருந்து இருக்கு, இப்போ கொடுத்துட்டேன்னா நான் திருமுறை பாடி சரி பண்ணிக்குவேன். காலையில் சாந்தி வரதராஜனுக்கு வாட்ஸ்அப் பண்ணேன்னா என் பிரச்சனை சால்வ் ஆகிடும். நீ இதெல்லாம் நான் இல்லாத ஒரு நேரத்தில் இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏதோ கோபத்தில் குரூப்லேருந்து விலகின பிறகு அப்போ எனக்கு துன்பத்தை கொடுத்தீங்கன்னா நான் எங்கே போய் நிற்கிறேன்? இப்போ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சரி பண்ணிக்கலாம். நைட்டில் கார் டிரைவ் பண்ணும்போது அது மாதிரி போகும்போதெல்லாம் நமக்கு அப்படி ஒரு பயம் வரும். இப்போ ஏதாவது காரணத்தால் கார் இந்த இடத்துல நின்றுதுன்னா அப்படின்னு ஒரு பயம் வரும். அதுபோல் பகலில் போகும்போது நமக்கு அந்த பயம் கிடையாது. எப்படிங்க நம்மளை மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆக இங்கே சிவபெருமான் அழிக்கும் கடவுள் அல்ல. உயிர்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு உருவ மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த உருவ மாற்றத்தை நாம் அழித்தல் என்று சொல்லுகின்றோம். சித்தாந்த மாணவர்கள் அழித்தல்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இது அழிக்கலை, இது ஒடுக்குதல், மாயைக்குள்ள ஒடுக்கப்படுகிறது. இந்த உலகமும் மாயைக்குள்ள ஒடுக்கப்படும். நம்ம சங்கஹாரம் சொல்றோம்ல, சிவபெருமானுக்கு ஏன் சங்கரன்னு பேரு? சங்கரா சிவ சங்கரா. சங்கரானா என்ன? சங்கஹாரா என்று அர்த்தம். சங்கஹாரம்னா பெரிய ஒடுக்கத்தை செய்கிறோம். பெரிய ஒடுக்கத்தை, அதுலேயும் மகா சங்கஹாரம் அப்படின்னா திருமாலையே மாத்துறது. அதனாலதான் அம்மையார் ஒரு பாடல் இங்கே பதிவிட்டிருந்தாங்க. 100 கோடி பிரம்மர்கள் 6 கோடி நாரணர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு பெருமாளோட ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 பிரம்மாக்கள் மாறுவாங்க. 15 பிரம்மா மாறிட்டா ஒரு பெருமாள் மாறிடுவார். அந்த இடத்துல ஏற்கனவே யார் அந்த பதவியில இருந்தாங்களோ அந்த உயிரை தூக்கி போட்டு இன்னொரு பக்குவமான உயிரை, உங்களையோ என்னையோ, சிவபெருமான் அந்த இடத்துல வைப்பார். நம்ம கேட்டா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சாமி,
அவங்க எழுதியிருக்காங்க, திருப்பள்ளி எழுச்சியில் எழுதியிருக்குது, மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறாரு, கொல்லேன் புரந்தரம் மாலயன் என் குடிகடினும் கொல்லேன். நீ என்னை எதுவுமே படைக்காம திரும்ப நசிக்க ஆணவ மலத்துல வேணாலும் போடு, ஆனா அந்த பெருமாள் போஸ்ட் எனக்கு வேண்டாம், தேவேந்திரன் போஸ்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவர் நம் தலைவனா? பதவி 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 பதவின்னு தினந்தோறும் டிவியில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவனுங்க நமக்கு தலைவனா? சிவபெருமான் மும்மூர்த்திகளுள் ஒருவனாகிய உருத்திரனே என்று பிற சமயத்தினர் கருதுகின்றனர். அது சரியா? அவ்வாறு கருதுவது அறியாமை. எடுத்த உடனே நெத்தியில அடிக்கிறார் ஐயா. அறியாமையை காட்டுகிறது. எவன் சிவனை தெரியவில்லையோ அவன் இப்படி சொல்லுவான். நம்ம இனிமே அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்? சிவனை தெரிஞ்சிருக்கிறது. இந்த வாழ்க்கையில நமக்கு எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனை கிடையாது. சிவபெருமான் யார், அவருடைய அருமை பெருமை எல்லாம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவன் என் குணத்தான், அவன் பிறப்பில்லாதவன், அவன் தான் எல்லா தெய்வங்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு, அவர் தான் முதற்கடவுள், அவர் திருநீர் வைத்திருக்கிறார், நான் திருநீர் வைத்திருக்கிறேன், அவர் உருத்திராகம் அணிந்திருக்கிறார், அவருடைய அடையாளங்களையே நானும் கொண்டிருக்கின்றேன். அவர் சொல்லி எனக்கு யாம் விரும்பும் அர்ச்சனை பாட்டே ஆகும், இந்த திருமுறை பாடலே ஆகும்னு அவர் கேட்டிருக்கிறாரு. நான் அதை பாடுறேன். அவரே ஆசிரியராக இருந்து நடத்திய பாடம் இந்த பதி பசுபாசம். அதை நான் படிக்கிறேன். வேற என்ன வேணும்? இன்னொரு பேரம் பிறந்தா பரவாயில்ல, அடக்கன்று ஒரு 7 பேரம் பெற்று எது ப்ரிஷியஸ் கிஃப்டோ அதை விட்டுட்டு திரும்ப அந்த ஒரு சின்ன பொருளையே நம்ம விரும்புகிறோம். தங்க கிண்ணத்தை கொடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்ட இன்னொரு பிளாஸ்டிக் நாய் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. பெருமானை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவனை நம்ம குற்றம் குறையவே மாட்டோம். சிவபெருமான் என்னை சோதிக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்? சிவபெருமானை சரியா புரிஞ்சுக்காததுனால நம்ம அப்படி சொல்றோம். சிவபெருமான் அழிச்சிருவாருன்னு சொல்றோம். ஏன்? அழிக்கிறது ஒருத்தரனையே அழிக்கிறது தான் சிவபெருமான். அவன் போய் ஒன்னையே அழிக்க, சிவபெருமான் என்னை அழிக்கிறார், சிவபெருமான் என்னை சோதிக்கிறார், சிவபெருமான் என்னை எப்படி பண்ணிட்டார், சிவபெருமான் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார், சிவபெருமான் என்னுடைய வேண்டுதலை காதலே ஏற்றுக்க மாட்டேங்கிறார். சிவபெருமான் யார்? அவர் நமக்கு என்ன உறவு? அவர் நமக்கு என்ன செய்தார், என்ன செய்கிறார்? இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை, எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை. யாமார்க்கும் குடியெல்லாம் யமனை அஞ்சம். சாகிறது கூட நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இப்ப சாகணுமா? நவ் எஸ், இப்போ போனா நல்லதுதான். சைவ சித்தாந்த வகுப்பு நடத்தும் பொழுது போனா இதை விட வேற என்ன வேணும்? கடைசியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சித்திரகுப்தன் கேட்பான். சித்தாந்த விளக்கம் வினாவிடை பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா சாமி, நானும் ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன எப்படி பண்ணணும்? கையில அறக்கட்டளையில சேருங்க, 13வது குரூப்ல சேரு. அப்படியா, அந்த லிங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்ச காலம் கீழே வந்து நம்ம அறக்கட்டளையில சேர்ந்து படிச்சுட்டு போவான். நம்ம இதை போய் அவனுக்கு சொன்னோம் அப்படின்னாக்க அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நாம் பெற்றிருக்கின்றோம். நம் தலைவனை பற்றி தெரிஞ்சுக்காததுனால வந்த குறைகள் தான் இப்போ எல்லாமே. சிவபெருமான் மூவருள் ஒருவன் என்றல் பொருந்தாது. யாராவது இனிமே சொன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொன்னா தலையில் நறுக்குன்னு கொட்டுது. அப்படி இல்லை. பிரம்மா விஷ்ணு உருத்திரன். பிரம்மாவுக்கு பிரம்மா என் தலைவன், காக்கின்ற பெருமாளை காக்கின்றவன் என் தலைவன், அழிக்கின்ற ஒடுக்கின்ற உருத்திரனை அழிப்பவன் ஒடுக்குபவன் என் தலைவன், அதுக்கு மேல அவன் மறைத்தல் சக்தியையும் அருளும் சக்தியையும் கொண்டிருப்பவன் என் தலைவன். இவை அனைத்தையும் உனக்கும் எனக்காக கொண்டிருக்கின்றவன் நம் தலைவன். அப்படியே காதல் பொங்கிடும் அவன் மேல். கடவுளே, இவ்வளவு நாள் உன்னை நான் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேனே, சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்னு சொல்லி நம்ம இறுக்கி பிடிச்சிக்கலாம். சிவத்தினுடைய அருமை தெரியாததுனால நம்ம அவனை ஒரு வில்லன் மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சைவ சித்தாந்தமானவர்களே சிவபெருமானை பற்றி தெரியவில்லை, அவனுடைய அருமையை புரியவில்லை, அவனை நம்மளால காதலிக்க முடியவில்லை, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க முடியவில்லை அப்படின்னா அந்த கோழியை மீனெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே அவனுக்கெல்லாம் எப்போ புரியும்? கடவுள் இல்லைன்னு சொல்றவன் எப்போ சிவபெருமானை காதலிக்க ஆரம்பிப்பான்? நம்மெல்லாம் ஒரு என்ன சொல்றது, சேஞ்ச் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும். இந்த பிறவி பிறந்தோம், 2 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டோம், அது 2 பிள்ளைங்களை பெற்றிருக்கு, பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டோம், போயிட்டு வரோம்.
அதுக்கா பிறக்கிறது. வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னா சிவபெருமானை தெரிய வேண்டும். சிவபெருமானை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சிவபெருமானை மூவருள் ஒருவன் என்றல் பொருந்தாது என்பதையும், அவன் அம்மூவரையும் இயக்கி ஆளும் தலைவன் என்பதையும் திருமுறைகள் தெளிவாய் எடுத்துக் காட்டியுள்ளன. குறிப்பாக திருவாசகத்தில் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி. செழும்பொழில்கள் அத்தனையும் காக்கும் படைக்கும் மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி, மூதாடும் தாதையன் அப்படின்னு பாட்டை பாடி ராகமா பாடி அந்த அக்காவை பாட சொல்லு, அது நல்லா பாடும், இந்த அக்காவை பாட சொல்லுன்னு பாடிட்டு மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி என் தலைவன் அப்படிங்கிறது தெரியாமலே வீட்டுக்கு வர்றோம். திரும்ப மறுநாள் காலையிலையும் அப்படியே போய் படிக்கிறோம். ஆனா அறிவுல எட்ட மாட்டேங்குது. மூவருக்கும் கோனாய் இருக்கின்றவன் முதல்வன், அவன்தான் மூர்த்தி. அப்புறம் எப்படி வேற கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. விருந்து சாப்பிட்றவன் ஒருத்தன் இலையில கொஞ்சம் இருக்குன்னு சொன்னதுக்காக போய் ஏங்கிக்கிட்டு இருக்கான். விருந்துக்கு இப்போ கைலி ஐயா வர்றாருன்னு சொல்லி எனக்கு அறுசுவை விருந்துக்கு எல்லாம் அங்கே ரெடியா இருக்கிறாங்க. நான் வாசல்ல எந்த இலை கிடக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அது அசிங்கம், முட்டாள்தான். உள்ள போ, விருந்தே இருக்கு, மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமேனி. நாம் தலைவன் இருக்கும்போது நம்ம ஏன் அங்கங்க கையேந்திரோம் நமக்கு தெரியல. மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தின்னு சொல்லியிருக்கிறார். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார். அவர்களுக்கே தெரியல. திருவண்ணாமலை கதை என்ன? காலும் தலையும் அவங்க 2 பேருக்குமே தெரியல. இருக்கிறதுலே பெரிய கடவுள் அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேருமே அடிமுடி காண முடியவில்லை. இதெல்லாம் நமக்கு திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பள்ளி எழுச்சியில் இப்போ நான் சொன்ன பாடல்கள்லாம் வந்து திருச்சதகம், அதில் 3வது பகுதி சுட்டறுத்தல் அப்படிங்கிறதுல 30வது இது. தேவர்கோ அறியாத தேவ தேவன் செழும்பொழில்கள் அவை காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாடும் தாதை அப்படின்னு சொல்லி திருவாசகத்தில் இருக்கு. சரி, எல்லாரும் அதை படிங்க திருவாசகத்தை. மும்மூர்த்திகளுள் ஒருவனாகிய உருத்தரன் தான் செய்த புண்ணிய மிகுதியால் சிவனது உருவத்தையும் சாரூபம் என்று சொல்லக்கூடிய 3வது முத்தி நிலை, சரியை கிரியை யோக நிலையில் இருக்கிறவன் உருத்தரன். யோக நிலையில் இருக்கிறதுனால யோக நிலையில் அவங்க அடைகிற அந்த பதவி, அதுக்கு வந்து பதமுத்தி என்று சொல்லுவோம். இந்த வேலையை செஞ்சதுக்கு இந்த கூலி உனக்கு அப்படிங்கிற மாதிரி. பரமுத்தி தான் நமக்கு வேணும், பெருமானோட முத்தி தான் வேணும். குடிக்கிறவன்கிட்ட கேட்டா ஏண்டா குவார்டர் வேணுமா, ஆஃப் வேணுமா, முக்கால் வேணுமா, ஃபுல் வேணுமான்னு கேட்டா ஃபுல்லு தான் வேணும். கேவலம் ஒரு குடிகாரம் கூட ஃபுல்லுன்னு சொல்றான். நம்மையே வந்து முத்தியில கால் முத்தி, அரை முத்தி, முக்கா முத்தி, முழு முத்தி எது வேணும்னு கேட்டா எனக்கு கால் முத்தி வேணும்னு ஏன் சொல்லணும்? முழு முத்தி வேணும்னு கேட்டு போகலாமே. உருத்திரன் தான் செய்த புண்ணிய மிகுதியால் சிவனது உருவத்தையும் அழித்தல் தொழிலையும் சிவனுக்குரிய உருத்திரன் என்னும் பெயரையும் பெற்று ஏனை இருவரினும் மேம்பாடு உடையவன் ஆகிறான். சிவபெருமானுக்கு பேர் உருத்திரன் ஒரு பேர் இருக்கு. 1000 நாமங்கள் கொண்டவன். இந்த 1000 நாமங்கள்ல உருத்திரன் அப்படிங்கிறதும் சிவபெருமானுடைய பேர் ஒன்று இருக்கு. இப்போ நமச்சிவாயங்கிறது அவன் பேர் சொல்றோம். நம்ம சிவன் சிவன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நமச்சிவாய நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி அவனுக்கு இருக்கிற 1000 நாமங்கள்ல ஒரு நாமம் உருத்திரன் என்பது. இப்போ உருத்திரன் ஒரு உயர்ந்த ஆன்மா இருக்கு. நீங்களாம் எங்க கையில அறக்கட்டளையில் SSTT பேட்ச் 2 எவாங், நீங்கெல்லாம் என் உடம்பை எடுத்துக்கிறதுனா எடுத்துக்க, என்னுடைய பெயரை நீங்க பயன்படுத்திக்க. என்னுடைய கங்கை மட்டும் தரமாட்டார். கங்கையும் நெற்றி கண்ணு மட்டும் கண்டம், இது 3 இல்லைன்னு நினைக்கிறேன், மற்றதெல்லாம் கொடுப்பார். அப்படி எதை வேண்டுமானாலும் நமக்கு கொடுப்பார். இப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடியவன் அந்த உருத்திரன். அவன் சிவபெருமானுடைய வேடத்தை கொண்டிருப்பதனாலும் சிவபெருமானுடைய பெயராகிய உருத்திரன் என்பதை இவனும் பயன்படுத்துவதாலும் சான்றோர்கள், ஆன்றோர்கள், பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் அவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க மேல தப்பு கிடையாது. அவங்க சொன்னது கரெக்டாக தான் சொல்றாங்க. அழிக்கும் கடவுள் சிவன் பார்த்ததை வச்சு சொல்றாங்க. பார்த்தது என்ன சொல்லுது? சிவனுடைய உருவத்தை ஒருவன் தாங்கலாம், சிவனுடைய பெயரையும் ஒருத்தன் கொண்டிருக்கிறான் அப்படின்னா அவன் சிவன் தானே அர்த்தம். இப்போ கைலை துரைசாமி மாதிரியே இருக்காரு. அவர் பேர் என்னன்னு கேட்டா கைலை துரைசாமின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் கைலை துரைசாமி தானே, வேற என்ன? இதுல என்ன சந்தேகம்?
இப்படிதான் இந்த தவறான புரிதல் வந்து விட்டது. பெருமானுடைய உருவத்தையே அவர் தானமாக கொடுத்திருக்கிறார். லீஸ் பேசிஸ்ல 99 வருடங்கள் பயன்படுத்திட்டு நான் கேட்கும்போது கொடுக்கணும்னு இல்லை, நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததுனால உருத்திரன் சிவன் என்று நினைக்கிறார்கள். சைவ சித்தாந்தத்துக்கு நீங்க ஏதாவது இந்த உலகத்துல பிறந்ததுக்கு இந்த நாட்டுக்கு நீங்க ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சா, யாராவது முட்டாள்களுக்கு நீங்க அறிவு வழங்கணும்னு நினைச்சா, உருத்திரன் வேறு, சிவபெருமான் வேறு. உருத்திரன் என்பவன் ஒரு உயர்ந்த, ஐயா போட்டிருக்காங்க பாருங்க, என்ன சொல்றாரு, தான் செய்த புண்ணிய மிகுதியால் நிறைய புண்ணியங்களை செய்ததுனால அவனுக்கு அந்த போஸ்ட் கிடைச்சிருக்கு. சிவபெருமானுடைய உருவத்தை அவன் கொண்டிருக்கின்றான், அவருடைய பெயரை அவன் கொண்டிருக்கின்றான். எப்படி அவன் கொண்டான்? நம்ம தலைவர் கருணை கடவுள், எது வேணுமோ அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு வந்துடுவார். எங்க தாத்தா பேர் துரைசாமி. அவருக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய நண்பர்களை எல்லாம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். எங்க பாட்டி சொல்லி வருத்தப்படுவாங்க, வீட்டில் சாப்பாட்டுக்கு வெளியிருக்காரு. இவர் ஒரு 2 பேரை கூட்டிட்டு, மீனாட்சி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைய அப்படி சொல்லுவாராம். தினமும் யாராவது 2 பேர் 3 பேரை சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டில் அவருக்கே சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அது மாதிரி திடீர்னு சொல்லி யாரையாவது கூப்பிட்டு வந்து இவருக்கு சாப்பாடு கொடு, அவருக்கு சாப்பாடு கொடு அப்படின்னாக்க எப்படி அவங்களால கொடுக்க முடியும்? ஸோ இங்கே புண்ணிய மிகுதியால் சிவனுடைய உருவத்தை அவன் பெற்றிருக்கிறானே தவிர அவன் சிவன் கிடையாது. சிவபெருமான் அவருக்கு கொடுத்துருக்கிறார், இருந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி. இவன் செய்யும் சங்காரம் எல்லாவற்றையும் ஒன்று கூட எஞ்சாமல், சிவன் செய்யும் சங்காரம் ஒன்று கூட எஞ்சாமல் ஒருங்கே அழித்தலாகிய முற்றழிப்பு ஆகும். சிவபெருமான் செய்கிற அழிப்பு, இப்போ உருத்திரன் செய்கிற அழிப்பு என்ன? இந்த உடலை, கைலை துரைசாமிக்கு இந்த உடலை அழிச்சிட்டு அடுத்த பிறவிக்கு எனக்கு என்ன வேணுமோ அந்த உடலை கொடுக்கிறது பிரம்மா. அந்த உடலை அழிக்கிறது, மாயா காரியத்திலிருந்து அழிக்கிறது உருத்திரன். சங்காரம் செய்யக்கூடியது, அந்த உருத்திரனையும் அழிக்கக்கூடியது அது எப்போ? அது சிவபெருமான் மட்டும்தான் செய்ய முடியும். அதனாலதான் அவனுக்கு சங்கரன் என்று பெயர். சங்ககாரன், சங்காரன், சங்கரன். இவன் செய்யும் சங்காரமோ ஓர் எல்லை அளவில் செய்கின்ற ஒரு புடை அழிப்பாகும். சிவபெருமான் செய்யறது தான் ஓவரால், இவர் செய்யறது சின்ன ஒரு ஏரியாவுக்குள்ள அவர் பண்ணுவார். முற்றழிப்பு மகா சங்ககாரம் எனப்படும். ஒரு புடையழிப்பு ஏகதேச சங்காரம் எனப்படும். இந்த சின்ன சின்ன அழிப்பு இருக்கு, அதெல்லாம் இப்போ நம்ம என்ன சொல்றாங்க, இஸ்ரேல்ல இருந்து பாலஸ்தீன்ல அங்க காசா மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து ட்ரோன் அனுப்பி குண்டு போடுறாங்க, பாம்பு பண்றாங்க. அதெல்லாம் ஒரு இடத்துல பண்றாங்க. இப்போ பாகிஸ்தான்ல நம்ம பண்ணோம், நம்ம இந்த இடம் அந்த இடம் அந்த இடம் அந்த இடம்னு ஒரு 7 இடத்துக்கு மட்டும் பாம்பு போட்டோம். அங்க உள்ளதை அழிச்சிட்டோம். அதுக்கு பேர் பாகிஸ்தான் அழிச்சதா கிடையாது, பாகிஸ்தான்ல இருக்கிற 12 பில்டிங் அழிச்சிருக்கிறோம், அவ்வளவு. அதுக்கு பேர் அழிப்பு அழிப்பு அழிப்புன்னா, அழிப்பு ஓகேப்பா, ஆனா இது சிற்றழிப்பு, ஃபோக்கஸ்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர பாகிஸ்தானை அழித்து விட்டோம்னு சொல்ல முடியாது. அதுபோல இந்த அழிப்பு, உருத்திரன் செய்யற அழிப்பு வந்து இந்த துரைசாமியை மாத்தினாரு. வேற யார் இருக்கீங்க? மாலா ஜெயக்குமார், பாவம் மாலா ஜெயக்குமாரை உருவ மாற்றம் செஞ்சாரு. சரளா சின்னையன் அவங்கள உருவ மாற்றம் செய்தாரு. இப்படித்தான் சின்ன 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 லோக்கல் இதுதான் பண்ண முடியுமே தவிர பிரபஞ்சத்தையே அழிச்சிட்டு புது பிரபஞ்சத்தை கொண்டு வரான் அப்படின்னா அது சிவபெருமான் மட்டும்தான் செய்ய முடியும். மகா சங்ககாரமாகிய முற்றழிப்பை செய்யும் காலத்தில் சிவபெருமான் படைத்தற்கடவுளையும் காத்தற்கடவுளையும் ஒடுக்குவது போல அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? திருமாலும் ஒடுங்க வேண்டியவர். ஒடுங்க வேண்டியவரை கும்பிடுறதா, ஒடுக்கிற தகுதி உள்ளவரை கும்பிடுறதா? யாரை கும்பிட்டா நிறைய பலன் கிடைக்கும்? குமாஸ்தாவை கும்பிடலாமா, இல்லை தாசில்தாரை கும்பிடலாமா, கலெக்டரை கும்பிடலாமா? இந்த கேள்விக்கு பதில் நமக்கு தெரியாதா? இது மட்டும் கரெக்டாக சொல்லிவிடும், இது கலெக்டரை தான் கும்பிடணும், குமாஸ்தாவை கும்பிட்டு என்ன பண்ணுறது அப்படி சொல்லுவான். நாளைக்கு காலையில் போய் குமாஸ்தா கோயிலில் நின்றுட்டு, நீதான் என்னை காப்பாற்றணும், நீதான் என்னை காப்பாற்றணும், நீதான் என்னை காப்பாற்ற. அவன் பாப்பா, நேற்று காலையில் வேற இடத்துல நின்றுட்டு இருந்த, இன்னைக்கு என்னகிட்ட நிற்கிற, நாளைக்கு வேற யார்கிட்ட நிற்பியோ தெரியாது. அவன் கோயிலுக்கு போனல, அவன் பார்த்துக்குவான். போ, நாளைக்கு எப்படி இன்னொருத்தன் கோயிலுக்கு போப்ப, என் மேல நம்பிக்கை இருந்தா நீ இந்த கோயிலே நிக்கணும்ல, இந்த கோயிலே நீ நிக்க மாட்டேங்கிறிய, நாளைக்கு வேற சாமியை கும்பிடுற. சாமி ரூம் ஃபுல்லா போட்டோ இருக்கு, கை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, சிவனை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஆனா ரூம் ஃபுல்லா இருக்கு. இப்போ எல்லா சாமியும் என்ன நினைச்சுக்கும், ஒரு ஆஞ்சநேயர் என்ன நினைச்சுக்குவாரு, சரி ஓகே உனக்கு என்ன இது வேணுமா தரேன், மீதி ஏதாவது வேணுமா அவன் பார்த்துக்குவான். அவன் என்ன நினைச்சுக்குவான், ஆஞ்சநேயர் பார்த்துக்குவார்.
ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார், சாய்பாபா பார்த்துக்குவார். சாய்பாபா என்ன நினைப்பாரு, இவர் கற்பர் பார்த்துக்குவார். கற்பர் என்ன பார்ப்பாரு, வெள்ளர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி ஏதோ சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 2 வீட்டு விருந்தாடி கெண்டை ஏறி பட்டினி கிடந்தார். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஐயா எங்கள் வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வீட்டில் அங்கே சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, இங்கே சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம இங்கே சாப்பிட வரேன்னு சொன்னால் சாப்பாடு உண்டு. நம்ம ஏதாவது அரைகுறையாக சொல்லி வச்சோம், இவங்கள்ட்ட சரி பார்ப்போம்னு சொல்கிறோம், அவங்கள்ட்டையும் சரி பார்ப்போம்னு சொல்லிடுறோம், கன்ஃபார்ம் பண்ணாமல். இப்போ இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஐயா அவங்க வீட்டில் சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னு இவங்க சமையல் பண்ண மாட்டாங்க, ஐயா இங்கே சாப்பிட்ருப்பாருன்னு அவங்க சமைக்க மாட்டாங்க. ஆக 2 வீட்டிலையும் சாப்பிட வேண்டியதா இருந்த நிலை 2 வீட்லையும் சாப்பாடு இல்லாமல் ஆயிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், 12 சாமியை, திங்கக்கிழமை ஒரு சாமி, செவ்வாய்க்கிழமை ஒரு சாமி, ஏகப்பட்ட பாட்டு, இது இவருக்கு இந்த பாட்டு, இந்த அம்மாவுக்கு இந்த பாட்டு, இந்த அண்ணனுக்கு இந்த பாட்டு, தம்பிக்கு இந்த பாட்டு, இது புரட்டாசி மாசத்துல இந்த பாட்டு, மார்கழியில இந்த பாட்டு, மாலை போட்டா அந்த பாட்டுன்னு பாடி 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 கடைசியா எந்த சாமியும் நம்மளை முழுசா காப்பாற்ற முடியாது முடியாது முடியாது. ஒருவன் காப்பாற்றலாம், அவன் பெயர் சிவன். அதனால அவனை இப்பவே பிடிச்சிக்கிறது நல்லது. கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்றது? மேலும் மும்மூர்த்திகளும் முக்குணங்களை உடையவர் எனவும் அவருள் உருத்திரன் தாமச குணத்தன் எனவும் முன்னே குறிப்பிட்டோம். முதற் பொருளாகிய சிவபெருமான் அருட்குணங்கள் உடையவனே அன்றி மாயையின் காரியமாகிய இம்மருட்குணங்களை உடையவன் அல்ல. இந்த குணங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது? நம்ம சைவஸ்தானம் 36 தத்துவங்கள் படிக்கும் பொழுது நம்ம படிச்சிருக்கிறோம். குண உடல், குணங்கள் வருகிறது அப்படின்னு படிக்கிறோம். குணம் எங்க வருது? முதல்ல மாயை சேர்க்கப்பட்டு, அதுக்கப்புறமா பஞ்சகஞ்சிகம் சேர்க்கப்பட்டு, கஞ்சிக உடல் கிடைச்ச பின்னாடி சித்தத்தோட சேரும் பொழுது நமக்கு குணங்கள் வருது. இப்போ மாயையில நடக்கக்கூடிய ஒரு காரியம், இந்த காரியம் சிவபெருமானுக்கு எப்படி இருக்கும்? அதனால்தான் அவனை நிர்குணன், குணமிலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். மாயையின் காரியமாகி அதை மருட்குணம் சொல்லுவோம். ஒன்று அருள், இன்னொன்று மருள், இருள். அது பற்றியே குணாதீதன் என்றும் நிர்குணன் என்றும் அவனை நூல்கள் குறிப்பிடும். சிவபெருமானை ஏன் நிர்குணன் குணாதீதன் சொல்றோம்னா, இந்த 3 குணங்கள் அவனுக்கு கிடையாது. ஏன் கிடையாது? இந்த 3 குணங்கள் மாயையோட குணங்கள். இறைவனை மாயை அண்டாது. பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை சென்று அணுகா பசு பாசம். இப்போ பதிக்கிட்ட இந்த மாயை போகாது அப்படின்னா அவன் உடம்பு என்னவாக இருக்கும், அவனுடைய குணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவனுடைய குணம் அருளே குணமாக இருக்கும், அறிவே குணமாக இருக்கும், ஆற்றலே குணமாக இருக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படிங்கிற சக்தியே வடிவாக அவன் இருப்பான். இவ்வேறுபாட்டை உணர்த்தும் வகையில் உருபுடை அழிப்பை செய்கின்ற உருத்திரனை குணிருத்திரன் என்றும், முற்றளிப்பை செய்கின்ற சிவபெருமானை மகாருத்திரன் என்றும் சொல்லுவார். இவரும் அழித்தல் தொழில தான் செய்கிறாரு. இவர் சிறிய அளவில் செய்கிறார். உடல் அழிப்பை செய்கிறார், அவர் உலக அழிப்பை செய்கிறார், அப்புறம் பிரபஞ்ச அழிப்பை செய்வார். இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. பார்வதி கூட என்ன ஆயிடுவாங்க? பார்வதி என்னவாங்க? பார்வதி சிவத்தில் ஒடுங்கிடுவாங்க. முருகன் என்ன பண்ணுவார்? பார்வதியில் ஒடுங்கிடுவார். விநாயகர் பார்வதியில் ஒடுங்குவார். பார்வதி சிவத்தில் ஒடுங்கிடும். இப்போ சிவம் மட்டும்தான் இருக்கும். சிவம் மட்டும் இருந்தால் போர் அடிக்கும். இப்போ நிறைய பேர் ஒர்க் அடிக்ட்னு சொல்லுவாங்க, ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் வேலை 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 வேலைன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு ரிட்டையர் ஆகிட்டாரு, இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் ஏதோ ஒரு ரீசனில் வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கிறாருன்னா அவரால் இருக்கவே முடியாது. எதையாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா வேலை செஞ்சே பழகுனவர். இவ்வளோ சிவபெருமான் வேலை செஞ்சே பழகுன சிவபெருமான் இந்த முற்றளிப்பை செய்துட்டு ஒரு டீ போட்டு கொடுக்க கூட ஆள் கிடையாது. ஏய் டீ கூட, காப்பி கூட, மணி என்னாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அடியே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு மனைவி கிடையாது சிவபெருமான். இப்போ என்னதான் பண்ணுவார் அப்படின்னா, திருவாசகம் முற்றோதல் செய்வார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்கங்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஆர் பெறுவார் அச்சோவேன்னு சொல்லி திருவாசகம் முற்றோதல் செய்வார். அவர் செய்வதற்காகத்தான் திருவாசகத்தை கையில் எழுதி எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் என்பது பெரியோர்களுடைய தீர்க்கமான கணிப்பு. திருவாசகம் மட்டும் அவர்கிட்ட இருக்கும், யாரும் இருக்கும். பார்வதி தொந்தரவு சுத்தமாக கிடையாது. அது போயிட்டாலே எல்லா அவருக்கு பேரானந்தம் வெளிப்பட்டுரும், அவருக்கு ஒளிஞ்சுதுரா அப்படின்னு. அதுக்கு அப்போ சிவபெருமான் முற்றளிப்பு செய்த காலத்திலே மீண்டும் படைத்தலை செய்கிற அந்த இடைப்பட்ட காலத்திலே சிவபெருமான் தான் தனியே படிப்பதற்காக தான் தனியே ஆயினன். அப்போ திருவாசகத்தை அதுக்காக கையில் எழுதி எடுத்துக்கிட்டு போயிருக்கிறார், படிக்கிறார், படிப்பார், எப்போதும் படிப்பார். முற்றளிப்புல அதை மட்டும்தான் படிக்கணும், வேற எதையும் படிக்க முடியாது.
ஆக சிவபெருமான் எழுதிய அந்த திருவாசகத்தை கைலை அறக்கட்டளையிலே நாம் எழுதுகின்றோம் என்றால் நம்ம எவ்வளவு பெரிய ஆள். சிவபெருமான் செய்கின்ற முற்றோதல் செய்கின்ற அந்த திருவாசகத்தை நாம் முற்றோதல் செய்கின்றோம் என்றால் நம்ம எவ்வளவு பெரிய ஆள். முற்றறிவு உடையவன் முற்றோதல் செய்கின்றான், சிற்றறிவு உடைய நாம் சிற்றோதல் செய்யலாம், அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஆக நம்ம எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. திருவாசகத்துக்கு வெள்ளிக்கிழமை ஆனால் பொருள் விளக்கம் நம்முடைய அம்மையார் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? எங்கே கிடைக்கும்? நரகத்தில் கிடைக்குமா? கிடைக்காது. சொர்க்கத்தில் கூட கிடைக்காது. சொர்க்கம் என்ன பதம் இந்த நீ நல்லா வேலை செய்கிறப்பா ஸ்டார் ஹோட்டலில் தங்கு. நம்ம வீட்டில் கிடைக்கிற டேஸ்ட்டு அங்கே கிடைக்காது. 24 ஐட்டம் வச்சுருப்பான், ஒன்றும் நமக்கு திருப்தியை தராது. வீட்டில் கூழ் குடித்தாலாவது நமக்கு நிம்மதியாக வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். கூழ், வெங்காயம், பச்சை மிளகாய் அது இருந்தால் போகும் நமக்கு. அங்கே 34 ஐட்டம் இருக்கும், ஒன்றும் நமக்கு பயன்படாது. எதையாவது ஒன்று சாப்பிட்டோன்னா நமக்கு லூஸ் மோஷன், வாமிட் ஆகிடும். அப்படிதான் சொர்க்கம், தேவர் அப்படிங்கிறதெல்லாம். இறைவனுடைய திருவடி மட்டும்தான் நமக்கு பேரானந்தத்தை தரக்கூடியது. இவற்றையெல்லாம் உணராமல் உருத்திரன் என்னும் பெயர் ஒற்றுமையை மட்டுமே நோக்கி சைவ சமயம் கூறும் சிவன் மும்மூர்த்திகளுள் ஒருவனாகி உருத்திரனே என்று பிற சமயிகள் மயங்கி கூறுவர். மற்றவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு ஆசிரியர் டீசெண்டாக எழுதியிருக்கிறாரு. நம்ம ஆளுங்களே அப்படி சொல்றாங்க. இன்னும் ஒரு கேள்வி பார்த்துடலாம். அழித்தல் கடவுள் சிவபெருமான் எல்லா தொழில்களையும் செய்ய வல்ல முதற்கடவுள் என்றோ? அழித்தலாகிய ஒரு தொழிலை மட்டுமே செய்பவன் என்று கருதும்படியாக அவனை சங்கார கடவுள் அல்லது அழித்தற் கடவுள் என்று சைவ நூல்கள் குறிப்பிடுவது ஏன்? ரொம்ப முக்கியமான கேள்வி. சங்கரன் சங்கரனா என்ன சங்காரம், சங்காரம்னா என்ன அழித்தல் அப்படின்னு அப்படியே நிறுத்திட்டோம். இப்போ நமக்கு திரும்பவும் என்ன புரிஞ்சிருக்கு? சரி, ஓகே, நம்மளை அழிக்கிறது இப்போ சிவன் கிடையாது, உருத்திரன் சிவனுடைய ஆணைப்படி செய்கிறான், அது புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த உலகத்தை அழிக்கக்கூடியது சிவபெருமான். ஆனால் எப்படி இருந்தாலும் சிவபெருமான் அழிக்கும் கடவுள் தான் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. ஆசிரியர் அதுக்குள்ளேயே இன்னொரு விளக்கத்தை கொடுக்க போறார். படைத்தல் முதலிய எல்லா தொழில்களும் சிவபெருமானுடைய தொழில்களே ஆகும். படைத்தல், காத்தல், அழித்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் அத்தனையும் அவனுடைய தொழில்களே ஆகும். அதனால் அவன் படைத்தற் கடவுளாகவும் இருக்கின்றான். பிரம்மாவை கும்பிட்டா என்ன அர்த்தம்? சிவனை கும்பிடுறோன்னு அர்த்தம். பிரம்மா நம்ம கும்பிட 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 என்ன பண்ணுவாரு? அங்கே ஆகட்டும், அங்கே ஆகட்டும், அங்கே ஆகட்டும்னு இப்படியே சாமிகிட்ட ஏற்றி விட்டுருவாரே தவிர அவரால் ஒன்றும் உதவி செய்ய முடியாது நமக்கு. படைத்தற் கடவுளாகவும் இருக்கின்றான், காத்தற் கடவுளாகவும் இருக்கின்றான், அழித்தல் கடவுளாகவும் இருக்கின்றான். ஆயினும் அவன் அழித்தல் தொழிலை சிறப்பாக உடையவன் என்பதையே நூல்கள் பெரிதாக எடுத்து கூறும். தானத்தில் சிறந்தது நிதானமா? அது நம்ம புரியல. அவன் முதுகாட்டை ஆடரங்காக கொள்ளுதலையும், அவன் காட்டில் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே. ஆக நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அப்புறம் தோடுடைய செவியின் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. காடுடைய சுடல், ஏன் வீடுடைய சுடல்னு சொல்லலை? காடுடைய சுடலை பொடி பூசிக்கிறான் அவன். ஸோ அப்படி அழித்தல் தொழிலை சிறப்பாக உடையவன் என்பதையே நூல்கள் பெரிதாக எடுத்து கூறும். அவன் முதுகாட்டை ஆடரங்காக கொள்ளுதலையும், சாம்பர் பூச்சு கொள்ளுதலையும், என்பு மாலை, தலைக்கு தலைமாலை அணிந்திருப்பார். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கு அணிந்து தலையாலே பழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். ஒரு வரியில 6 தலைவர். அதை விட்டுட்டு எங்கள் தலைவா, யானைக்கொடி தலைவா, பூனைக்கொடி தலைவா அப்படின்னு சொல்லி வேற எவனையோ நம்ம தலைவன் சொல்லி வாழ்க்கையையும் பணத்தையும் நேரத்தையும் உடம்பையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாறு அழித்தல் தொழிலை முதல்வனுக்கு இலக்கணமாக எடுத்தோதற் காரணம் என்ன எனில், ஏன் அவனை அழித்தல் செய்கிறான், மகாசங்காரம் செய்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அழித்தல் தொழிலை செய்பவனே படைத்தல் தொழிலையும் செய்ய வேண்டும். மாயா இருக்கு இல்லையா, எவன் ஒருவனால அழிக்க முடிகிறதோ அவன் தான் படைக்க முடியும் அப்படிங்கிறது லாஜிக். இப்போ ஒருத்தனால் அழிக்க முடிகிறது என்றால் அவனால் படைக்கவும் முடியும், காக்கவும் முடியும் என்று பொருள். அழித்தல் தொழிலை செய்பவனே எல்லா தொழில்களையும் செய்ய வல்லவன் ஆவான். படைத்தல், காத்தல் ஆகிய மற்றைய 2 தொழில்களை செய்வோர் தம் தொழிற்கு மட்டும் உரியரே அன்றி எல்லா தொழில்களையும் செய்தற்கு உரிமையுள்ளவர் அல்லர். பிரம்மான்னா படைக்கணும், விஷ்ணுன்னா காக்கணும், அவ்வளவுதான். இதனால் அழித்தல் தொழிலே முத்தொழில்களுள் சிறந்து நிற்பது என்பது புலனாகும்.
பேரொளி காலம் என்பது உண்டு என்று நூல்கள் கூறுகின்றன. அப்போது எல்லா உலகங்களையும் ஊ போட்டுக்கங்க, இந்த வ போடக்கூடாது, ஊ போட்டுக்கங்க. எல்லா உலகங்களும் எல்லா உயிர்களும் ஒருங்கே முழுதுமாக ஒடுக்கப்பட்டு விடும். உயிர்கள் அழிஞ்சு போகுமானா உயிர்கள் அழியாது. ஏன்? அது அனாதி. சர்க்காரியவாதம் சொல்லுது இல்லது அழியாது அப்படின்னு சொல்லுது, உள்ளது அழியாதுன்னு சொல்லுது. அதனால உயிர்களை அழிக்க முடியாது. இப்போ மகாசங்காரன்னு சொல்றீங்க, உயிரை அழிக்க முடியுமானா உயிரை அழிக்க முடியாது. உயிரோட ஒட்டி வச்ச உடலை வேணா அழிக்கலாமே தவிர உயிரை சிவபெருமான அழிக்க முடியாது, செய்ய மாட்டாரு கிடையாது, சட்டப்படி முடியாது. அபிஷியலி நோ. அதுதான் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளணும். அப்போ என்னுடைய உயிரை சிவபெருமானே அழிக்க முடியாது. இது எவ்வளவு பெரிய சுதந்திரம் பாருங்க நமக்கு. என்னுடைய உயிரை சிவபெருமான் அழிக்க முடியாது. நீ உடம்ப எடுத்துக்க, வேற உடம்பு கூட புல்லாய் கூடாய் புழுவாய் எதை வேணாலும் பண்ணலாமே தவிர என்னுடைய உயிரை அழிச்சிட்டாரு. முன்னாடி ஒரு இந்த தரிசாமிங்கிற பேர்ல ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், ஒரு எக்ஸ்ன்னு ஒரு உயிர் இருந்துச்சு, அந்த உயிரை இறைவன் அழிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. கல்லாக்கி போட்டிருப்பாரு அப்படி வேணா சொல்லலாமே தவிர அழித்து விட்டார். முன்னாடி 1 கோடி உயிர் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு இப்போ ஒரு 1000 உயிர் தான் இருக்கு. இப்போ முன்னாடி புலிகள் நிறைய இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு அழிஞ்சு இப்போ கொஞ்சமா வந்துருச்சு. முன்னாடி காக்கைகள் நிறைய இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு இப்போ குறைஞ்சிருச்சு. அதுபோல முன்னாடி உயிர்கள் நிறைய இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு இப்போ உயிர்கள் குறைஞ்சிருச்சு. அப்படி கிடையாது. உயிர்கள் எக்காலத்திலும் நம்பர்ல குறையாது, உருவத்துல குறையுமே தவிர நம்பர்ல குறையாது. இந்த காரியத்தை சிவபெருமானும் செய்ய முடியாது. ஏன்? சர்க்காரியவாதம் அப்படி சொல்லுது. முற்றளிப்பை செய்பவன் யாவன், அதனை செய்பவன் படைப்பு கடவுளாயெனில் அவனுக்குரிய தொழில் படைத்தலாகிய ஒன்று மட்டுமே. அது பற்றி அன்றோ அவன் படைத்தல் கடவுள் என்று பெயர் பெற்றான். எனவே அவன் முற்றளிப்பினை செய்ய முடியாது. படைக்கும் தொழிலை செய்கின்ற பிரம்மா முற்றளிப்பை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்மளே ஆசிரியரே கேட்கிறார். எப்படி செய்ய முடியும்? அவனுக்கு பேரே படைத்தல் மந்திரின்னு சொல்லிட்டான். படைத்தல் டிபார்ட்மெண்ட், படைத்தல் துறையின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்ட பின்னாடி அவனால முற்றளிப்பு செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. ஓகே, பிரம்மா நீ ஓரமா உட்காரு, அப்புறமா கூப்பிடுறேன். அடுத்தது, படைப்பு கடவுளுக்கு சொன்னது காத்தர் கடவுளுக்கும் பொருந்தும். அடுத்து கடவுள் வர்ற, ஓகே விஷ்ணு நீ வாப்பா, நீ என்ன பண்றப்பா? நான் காத்தல் கடவுள். அப்படியா? காத்தலுக்கு மட்டும்தானே கடவுள், இப்போ நீ முற்றளிப்பு செய்ய முடியாது, உட்கார், ஓரமா உட்கார். படைப்பு கடவுளுக்கு சொன்னது காத்தல் கடவுளுக்கும் பொருந்தும். அவன் காத்தலாகிய ஒரு தொழிற்கு மட்டுமே உரியன். காத்தற் கடவுள் என்ற பெயரே இதைத்தான் காட்டுகிறது. இல்லைன்னா அவரை எல்லா தொழில் செய்கிறவர்னு சொல்லலாமே. ஏன் காத்தல் தொழிலை செய்கிறவர்னு சொல்றோம்? ஒரு டிபார்ட்மெண்ட்டை சொல்லிட்டோம் அப்படின்னாக்க அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே உரிமையாளர் ஆகிறாரு. அப்போ அவனும் முற்றளிப்பை செய்ததற்கு உரிமையுடையவன் அல்லன். இதனால் படைப்பவனுக்கும் காப்பவனுக்கும் அழித்தல் தொழிலோடு எவ்வகையிலும் இயைபு இல்லை என்பது புலனாகுது. அவங்களால அழிக்க முடியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆயின் அழித்தற் கடவுளுக்கு படைத்தல் முதலிய முத்தொழில்களோடும் இயைபு இருத்தல் ஆய்வு முறையில் நோக்கினால் இனிது விளங்கும். ஃபர்ஸ்டே விளங்கிடாது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம திருப்பி படித்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணி இன்னும் சில விளக்கங்களை எல்லாம் கேட்டால் நமக்கு விளங்கும். அழித்தற் கடவுளாகிய சிவபெருமான் அழித்தற் கடவுளுக்கு படைத்தல் முதலிய முத்தொழில்களோடும் இயைபு இருத்தல் ஆய்வு முறையில் நோக்கினால் இனிது விளங்கும். டைரக்டா சொல்லாம ஆசிரியர் ஒரு இது வச்சிருக்கிறார். ஆய்வு முறையில் நோக்கினார் இனிது விளங்கும். அழித்தற் கடவுளாகிய சிவபிரான் முற்றளிப்பு காலத்தில் எல்லா பொருள்களையும் அழிப்பதோடு ஏனை இருவரையும் அழிப்பான் என்றே கூற வேண்டியுள்ளது. முற்றளிப்பு செஞ்சாச்சு, முழுவதும் அழிச்சாச்சுப்பா. இப்ப யாராவது இருக்கிறாங்களா? இருக்கிறார், திருமால் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு பேர் முற்றளிப்புன்னு பேரா? முற்றோதுதல் செய்தோம் அப்படியா? எத்தனை பாட்டு படிச்சீங்க? 12 பாட்டு படித்தோம். அதுக்கு பேர் முற்றோதலா? அதுக்கு பேர் சிற்றோதல். முற்றோதல்னா முற்றும் ஓதுதல். 51 பதிகமும் படிச்சிருந்தா அது முற்றோதல்னு பேர். அதுபோல நான் முற்றளிப்பு செய்தேன், ஆனா பிரம்மா இருக்காரு உயிரோட, இவர் விஷ்ணு இருக்காரு, அவங்களெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னா அதுக்கு முற்றளிப்பு கிடையாது, பார்ட்டு அழிப்புன்னு பேர். ஒரு பகுதி அழித்தல் பண்ணியிருக்கிற, சங்காரம் பண்ணியிருக்கிற சிவா, மகா சங்காரம் பண்ணலை சிவா அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். ஏன்னா அழித்தற் கடவுளாகிய சிவபெருமான் முற்றளிப்பு காலத்தில் எல்லா பொருள்களையும் அழிப்பதோடு ஏனை இருவரையும் அழிப்பான். அழித்தால் தானே முற்றளிப்புன்னு பேரு என்றே கூற வேண்டியுள்ளது. படைத்தலோ காத்தலோ நிகழாத அந்நிலையில் அவ்விருவரையும் வாளா நிறுத்தி வைத்தல் எதற்கு? எல்லா உயிரையும் ஒடுக்கியாச்சு.
உலகத்தை ஒடுக்கியாச்சு. உலகம் கிடையாது. ஓகே, எல்லாமே மாயைக்குள்ள போய் ஒடுங்கிடுச்சு. இப்போ பெருமாளும் பிரம்மாவும் மட்டும் இருப்பாங்க, கூர்த்தரனும் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன வேலை? கேள்வி வருது இல்ல. படைக்க போறது இல்ல, அப்புறம் ஏன் படைத்தல் கடவுளுக்கு என்ன வேலை? காக்கிறதுக்கு உயிர் அது மனிதர்கள் கிடையாது, விலங்கினங்கள் கிடையாது. அப்போ காத்தல் கடவுளுக்கு என்ன வேலை? படைத்தலும் காத்தலும் நடக்காத ஒரு இடத்துல அழித்தல் கடவுளாகிய உருத்திரனுக்கு என்ன வேலை? ஆக ஒரு முற்றளிப்புன்னு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா இவங்க 3 பேருமே அதுல அழிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தானே லாஜிக். நம்ம சமயம் எல்லாமே கேள்வியை கேட்டு சரியான பதிலை நமக்கு தெளிவுபடுத்துகின்ற நம்ம சமயம். அதனாலதான் நம்ம மேன்மைகோள் சைவ நீதின்னு சொல்றோம். படைத்தல் காத்துல இல்ல உயிர்களுக்கு உடலே கொடுக்க போறது இல்ல, பெருமான் வெயிட்டிங்ல வச்சுட்டாரு எல்லாரையும். இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா அந்த 1000 வருஷத்துக்கு இவங்க 2 பேர் இருந்து என்ன பண்றது? சப்பாத்தி தோசை கூட கிடைக்காது அவனுக்கு. அடியேன்னு கூப்பிடுறதுக்கு சரஸ்வதி பார்வதி சரஸ்வதி லட்சுமி கூட இருக்க மாட்டாங்க. அவங்களை வச்சிருந்து என்ன பண்றது? மேலும் ஒருவர் இருவர் அழியாது எஞ்சி நின்றார் எனில் அது எப்படி முற்றளிப்பு ஆகும்? இவங்க 2 பேர் மட்டும் அழியல, மற்றதெல்லாம் அழிச்சாச்சு அப்படின்னா அதுக்கு பேரு முற்றளிப்பு இல்லை, பகுதி அழிப்பு. ஆகவே முற்றளிப்பு காலத்தில் அவ்விருவரும் ஒடுக்கப்பட்டு விடுவர் என்று கொள்ளுதலே பொருத்தமாகும். அவங்க 2 பேரும் அழிஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் கணக்கு டேலி ஆகுது. அதுதான் டேலி. இவ்வாறு அழித்தல் கடவுளால் அழிந்த உலகம் மீள தோன்ற வேண்டிய காலத்தில் சிவபெருமான் கருணையாளர் இப்படியே போட்டா என்ன? சும்மா ஒரு லாங் பிரேக், ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் வெளியில் போயிட்டு உலக அதிசயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா இவங்களை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டா என்ன? அப்படியே விட்டுட்டா இந்த உயிர்கள் ஆணவ மல மயக்கத்திலே கிடக்கும். அதனால கருணை கொண்டு திரும்பவும் படைக்கிறான் இறைவன். இவ்வாறு அழித்தற் கடவுளால் அழிந்த உலகம் மீள தோன்ற வேண்டிய காலத்தில் அதனை தோற்றுவிப்பவன் யாராக இருக்க முடியும்? அழித்தற் கடவுள் அன்றி அப்பொழுது வேறொருவர் இல்லாமையால். லாஜிக் ஒன்றுன்னா 1 + 1 = 2, 2 + 1 = 3, 3 - 1 = 2, 2 - 1 = 1. அப்படி நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் போனாலும் ரைட்லேருந்து லெஃப்ட் வந்தாலும் பர்ஃபெக்டாக டேலி ஆகிறது நம்ம சமயம். எந்த கேள்வியை எந்த கொம்பன் எப்படி சுற்றி எந்த சபையில் கேட்டாலும் நாம் இந்த பாடத்தை இந்த நூலை வைத்துக்கொண்டே உலகத்துக்கு பதில் சொல்லலாம். சைவ சமயத்துக்கு மட்டும் கிடையாது, சைவ சமயம் தெரியாதவங்களுக்கு நல்லாவே பதில் சொல்லலாம். ஆக யாரோ ஒருவன் இதையெல்லாம் அழிக்கின்றான் என்றால் அழிக்கக்கூடிய திறமை உடையவனுக்கு தோற்றுவிக்கக்கூடிய திறமை இல்லாமல் அவன் எப்படி அழிக்க முடியும்? அவனே தோற்றுவிப்பான் என்பதுதானே பெறப்படும். இவ்வாறு அழித்தற் கடவுள் அழித்தலும் படைத்தலும் ஆகிய இரு தொழில்களை செய்பவன் ஆகின்றான். அவன் தான் படைக்கிறான். மா யா யா மா, மா யா யா மா, மா யா. மா என்றால் அழித்தல், யா என்றால் தோற்றுதல். அப்படிதானே படிச்சிருக்கோம், தோற்றுவித்தல். இதையே மாற்றி மாற்றி ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சங்காரத்தையும் படைத்தலையும் செய்பவன் ஒருவனே என்று ஏற்பட்ட பின் இடைநிற்கும் காத்தலையும் அவனே செய்வான் என்று கூறுவதற்கு என்ன தடை? ஸ்டெப் பை ஸ்டெப் நிறுவுறாங்க பாரு. அழித்தல் கடவுளை அழிக்கிறான், பிரபஞ்சத்தை ஒடுக்குறான், மாயையிலிருந்து பிரபஞ்சத்தை படைக்கிறான். அப்போ படைத்தல் தொழிலை இவன் தான் செய்கிறான், ஒடுக்குதல் தொழிலையும் இவன் தான் செய்கிறான். இப்போ படைத்தல் தொழிலையும் இவன் தான் செய்கிறான், ஒடுக்குதல் தொழிலையும் இவன் தான் செய்கிறான் அப்படின்னா நடுவில் இருக்கிற காத்தல் தொழிலை மட்டும் இவன் செய்யலை, வேற யாரோ ஒருத்தன் செய்கிறான், அது இவனுடைய கண்ட்ரோலில் வரலன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ காத்தல் தொழிலையும் அதுக்கு ஒரு ஆளை போட்டு, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆளை போட்டு அந்த வேலையை செஞ்சுக்கணும். தோட்டத்தை சரி பண்ணணும், ஒயிட் வாஷ் பண்ணணும், அப்படி ஏதாவது வேலை இருந்தால் அதுக்கு ஒரு ஆளை போட்டு நம்ம பண்ணிக்கிறோம். அதுபோல் இது காக்கணும் அப்படின்னா இந்தாப்பா நீ இந்த வேலையை பார்த்துக்க அப்படின்னு ஒரு ஆளை வைத்து அவர்களை அந்த அந்த அதிகார மூர்த்தியாக்கி இந்த வேலையை நான் சொல்கிறபடி நீ செய், நீயா காக்காது, நான் சொல்கிறபடி கா. அதுதான் திருமாலுக்கு இட்டிருக்கின்ற கட்டளை. அழித்தற் கடவுள் அழித்தலும் படைத்தலும் ஆகிய இரு தொழில்களை செய்பவன் ஆகின்றான். சங்காரத்தையும் படைத்தலையும் செய்பவன் ஒருவனே என்று ஏற்பட்ட பின் இடை நிற்கும் காத்தலையும் அவனே செய்வான் என்று கூறுவதில் என்ன தடை? அதில் என்ன சந்தேகம் உனக்கு? இங்கனம் ஆராய்ந்து காணும் பொழுது அழித்தல் தொழிலால் ஏனைய இரு தொழில்களும் பெறப்படுகின்றமை பற்றி
அத்தொழிலே மேம்பட்டது என்பதும் அழித்தற் கடவுளே முத்தொழிலையும் செய்ய வல்ல முதல்வன் என்பதும் இனிது விளங்கும். இதெல்லாம் லாஜிக்கலா கொண்டு போறார். அழிக்கிறான் ஒடுக்குறான் அப்படின்னு சொன்னா இந்த எவன் ஒடுக்குனானோ அவன் தான் தோற்றுவிக்க முடியும். ஏன்னா மீதி இருக்கிற பிரம்மா விஷ்ணு அதுல ஒடுங்கிட்டாங்கன்னு சொல்றோம். தானே ஒடுங்கப்பட்டவர்கள் எப்படி திரும்ப இது பண்ண முடியும்? இப்ப யார் அவங்க 2 பேரையும் ஒடுக்குற அளவுக்கு ஒரு பவர்ல, அதிகாரத்துல, திறமையில ஒருத்தன் இருக்கிறானோ அவன் தான் மீண்டும் படைக்க முடியும். அப்போ அப்படி ஒடுக்குனவன் சிவபெருமான், மீண்டும் படைக்கக்கூடிய திறமையை கொண்டவன் சிவபெருமான். அது பிரம்மா வச்சு படைக்கிறாரு, அது அப்புறம் பேசுவோம். சிவபெருமான். அப்போ படைத்தலே செய்யக்கூடிய சிவபெருமான், ஒடுக்குதலையே செய்யக்கூடிய சிவபெருமான், காத்தலையும் செய்ய மாட்டான்னு நம்ம ஏன் சொல்லணும்? அதையும் அவன் தான் செய்யறான் அப்படின்னு லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ 3 தொழில்களையும் அவன் தான் செய்யறான் அப்படின்னா இது 3 பேருக்கும் முதல்வனாகத்தான் அவன் இருக்க முடியும். அவன் நம் தலைவனாகத்தான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு தலைவனை நெற்றியிலையும் கழுத்திலையும் மனதிலையும் கொண்டுட்டு பிச்சைக்காரர்கள் போல எல்லா கோயிலையும் சுத்தி வருகிற மீனம். மற்றொரு தெய்வம் உண்டென நினைந்து என் பெம்மார்க்கு அச்சிலாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சுமாறே, எனக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். இங்கனம் ஆராய்ந்து காணும் பொழுது அழித்தல் தொழிலால் ஏனைய 2 தொழில்களும் பெறப்படுகின்றன. ஓகே, இது பற்றியே சைவ நூல்கள் அழித்தல் தொழிலையே முதல்வனாகிய சிவபெருமானுக்குரிய சிறப்பு இலக்கினமாக எடுத்துவதுகின்றன. சிவபெருமானுடைய சிறப்பு அழித்தல் செய்யறது. அழித்தல்னு சொன்னாலே படைத்தலையும் காத்தலையும் செய்யறதுன்றது அதுக்குள்ள அடங்கி இருக்கு. வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு. குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் சொல்லணுமா தனித்தனியா? இதை சொல்லிட்டாலே அது அதுக்குள்ள அடங்கி. கோவிலுக்கு போவோம் வாங்க அப்படின்ட்டா என்ன அர்த்தம்? ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், அசைவம் சாப்பிடக்கூடாது, அதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரணும். அது எல்லாமே அதுக்குள்ள அடங்கியிருக்கு. தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக எவன் ஒருத்தன் ஒடுக்குதலை செய்ய முடியுமோ அவன் மற்ற இதெல்லாம் செய்வான் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். இட் இஸ் இன்சைட், தானாகவே விளங்கும் அப்படின்னு பொருள். இது பற்றியே சைவ நூல்கள் அழித்தல் தொழிலையே முதல்னு இருக்கு, ஸ்பெல்லிங் டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு, முதல்வன் தூவ தாவா மாத்திக்கங்க, முதல்வனாகிய சிவபெருமானுக்குரிய சிறப்பு இலக்கினமாக எடுத்துகின்றன. சைவ சித்தாந்தம் முத்தொழிற்கும் அவனே முதல்வன் என்பதை இனிது உணர்த்தும் வகையில் சங்கார காரணன் என்று அவனை சிறப்பித்து கூறுகிறது. இப்படி ஒரு பெரிய பட்டத்தை அவனுக்கு கொடுத்து நம்ம கூறுகிறோம். இந்த அளவிலே நாம் வகுப்பை நிறைவு செய்யலாம். கேள்வி சண்முக வடிவமாக குறிச்சிக்கோங்க, மற்ற மாணவர்களும் குறிச்சிக்கங்க. 38வது கேள்வியோட இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்கின்றோம். அடுத்த வாரம் வகுப்பு இருக்காது, அடியேன் இலங்கை செல்வதால் வந்த பிறகு அந்த அறிவிப்பு கொடுத்துட்டு வகுப்பை தொடரலாம். இன்று இந்த அளவிலே வகுப்பு நிறைவு பெறுகிறது.